மகிழ்ச்சி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு எங்கள் ஊர் பகுதி போட்டிருக்கோம். எங்க நிகழ்ச்சியில எங்கள் ஊர் அப்படின்ற ஒரு பகுதி தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிராமத்துல இருந்தாலும் இதே எந்த மூலை முடைக்குல இருந்தாலும் அந்த ஊரினுடைய சிறப்பு பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசலாம் அப்படின்ற பதிவு பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. பல ஊர்களில இருந்து அதாவது உலகம் பூரா யாரெல்லாம் நம்ம தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் அழைத்து ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுவோம். அந்த மாதிரி நிகழ்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சி வந்து மைண்ட் யுவர் மைண்டோட நிகழ்ச்சி வந்து 1184வது நிகழ்ச்சி. மைண்ட் யுவர் மைண்ட் கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருடமாக நடந்துட்டு வருது. இந்த நிகழ்ச்சியில நாங்க அரசியல் இல்லாத, அரசியல் மற்றும் மதம் சார்ந்த உரைகள் இல்லாத மற்ற எல்லா உரைகளும் பேசுவோம். எது எடுத்தாலும் கல்வி சம்பந்தப்பட்டதா இருந்தாலும், மருத்துவமா இருந்தாலும், உலக நாடுகளை பற்றியும், நம்மளுடைய பாரம்பரியம் பற்றியும் நிறைய பேசியிருக்கோம். அதை தவிர முக்கியமான ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் எப்படி பாட்டு வருதோ அப்படி பாடுங்க சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா பாடுற மாதிரி பாடுற நிகழ்ச்சி இருக்குது. பாடுவோர் பாடினால் பாட தோன்றும் ஒரு நிகழ்ச்சி. நேத்துக்கு முதல் முறையா நம்ம பரம நடராஜன் சார் வந்து அவக்கலமா பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த நிகழ்ச்சி எதுக்குன்னா, சும்மா வீட்டுல கத்தின்னு கிடக்குறோம், நம்ம பாடிட்டு இருக்கோம். இங்க வந்து பாடி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கமே, கேட்கறவங்களை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம பாட்டு பாடலாம் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி போட்டிருக்கோம். இது எல்லாமே அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளும் இருக்குது. கவிதை களம் இருக்குது. சில நேரங்களில் பட்டிமன்றமும் நடத்துவோம். அப்படி போட்ட நிகழ்ச்சியில எங்கள் ஊர் வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதுல வந்து இன்றைய நிகழ்ச்சியில புதியதாக 6 உறுப்பினர்கள் எங்களோடு இணைந்திருக்காங்க. 6 பேரும் ஒரு நல்ல ஆளுமைகள். அதுல நமக்கு பரிச்சயமானவர் முனைவர் பரம்பு நடராஜன் ஐயா அவர்கள், திரு சண்முகம், திரு ராஜேந்திரன், பசுமை தில்லை சிவகுமார் வந்திருக்காங்க, கவிஞர் மாதவன் சார் இருக்காங்க, தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. இவங்கெல்லாம் 6 பேர் வந்திருக்காங்க. இன்றைய அவர்கள் பேசுற தலைப்பு மற்ற அவர்கள் பத்தி ஒரு அறிமுகம், எந்த ஊரை பத்தி பேச போறாங்க, இதெல்லாம் வேலம்மாள் மேடம் கொடுக்க சொல்லி நான் கேட்டுக்கினேன். ஸோ அவங்க தான் ஆரம்பிக்க போறாங்க இன்றைய நிகழ்ச்சியை. ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒருத்தரையும் அறிமுகப்படுத்தி எந்த ஊரை பற்றி பேச போறார்கள் அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க. இந்த நேரம் மேடம் வேலம்மாள் மேடம் நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பாக இந்த மைண்ட் டு மைண்ட், ஒரு மனதில் இருந்து இன்னொரு மனதிற்கு செய்திகளை கடத்துவது என்ற அளவிலே இந்த சிறப்பு மிகு உலகளாவிய அமைப்பு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இன்றைக்கு 1500க்கு மேற்பட்ட தளங்களை நான் இன்றைக்கு சந்தித்து எங்கள் ஊர் என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை இன்றைக்கு தொடங்கி ஏற்கனவே நடத்தி இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு 6 ஆளுமைகள் நம்மோடு அவர்களுடைய ஊர்களை பற்றி நம்மோடு இலங்கை தமிழில் சொல்லுவது என்றால் கதைக்க இருக்கிறார்கள், நம்மோடு பேச இருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலில் நம்முடைய பரம்பு நடராசன் ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்த ஊரான பிரான்மலை, சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த பிரான்மலை தான் பரம்பு மலை. அந்த மலையில் தான் அவர் பிறந்தார். அந்த மலையை பற்றி நம்மோடு, அவர் பிறந்த ஊரை பற்றி, பிரான்மலையை பற்றி நம்மோடு பேச இருக்கிறார். பிரான்மலை சிவகங்கை மாவட்டத்திலே உள்ள ஒரு இடம். அவர் இப்போது காரைக்குடியில் இருந்தாலும் தன்னுடைய பிறந்த ஊரை பற்றி நம்மோடு பேச இருக்கிறார். அவர் இளங்கலை வணிகையில் பட்டப்படிப்பு படித்தவர். தமிழ்நாடு அரசு உலக தமிழாராய்ச்சி நடத்திய திருவாசக ஞான கலைமணி முதுநிலை பட்டயத்திலே சிறப்பு முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர். திருவாடுதுறை ஆதீனத்தில் சித்தாந்த ரத்தனம் சான்றிதழ் பட்டம் பெற்றவர். திருவாடுதுறை ஆதீனத்தில் திருமுறை நெறிச்செல்வர் என்ற சான்றிதழ் பட்டத்தை 2 முறை பெற்றிருக்கிறார். இவருடைய சிறப்பு என்னவென்றால், இவர் ஒரு சிந்தனை கவிஞர் என்பதுதான். சிந்தனை கவிஞர், சிறந்த எழுத்தாளர், ஆய்வாளர், சொற்பொழிவாளர், கவியரங்கம், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், கருத்தரங்கம்,
தனி சொற்பொழிவுகள் என்று தன்னுடைய பரப்பை விரித்து பல்முக ஆளுமை கொண்டவர். இவருடைய சொல்ல போனால் இவருடைய படைப்புகள் வெளியீடுகள் என்று நாம் பார்க்கும்போது வாழும் சிறக்க வழிகாட்டும் பதிகங்கள், வைச்சுனை பூக்கள் என்ற கவிதை நூல், இவர் சிம்பொனி ரெக்கார்டிங் கம்பெனியிலே 2012 அலசல் அரங்கம் என்ற கருத்தரங்கத்திலே ஒரே சமயத்தில் 27 நாடுகளில் இது வெளியிடப்பட்டது. 2014 ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பகுதியிலே உலக சைவ நெறி மாநாட்டிலே சைவ நடராஜ தத்துவம் என்ற கட்டுரை, இவருடைய கட்டுரை தேர்ந்தெடுக்கப்பட்டு மலரில் வெளியிடப்பட்டிருக்கிறது. கவியரங்கத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார். 63 நாயன்மார்களில் 47 நாயன்மார்களின் வரலாற்றை கவிதையாகவும் 12 ஆழ்வார்களில் 9 ஆழ்வார்களின் வரலாற்றை கவிதையாகவும் எழுதியிருக்கிறார். வெளிநாட்டிலே ஆஸ்திரேலியா உலக சைவ பேரவையிலே திருவடி பேறு என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்றி இருக்கிறார். ஆஸ்திரேலியா தமிழ் வானொலியிலே வாழ்வதால் வளமும் வாழ்த்துவதால் வளமும் நலமும் என்ற தலைப்பிலே நேரலையிலே பேசியிருக்கிறார். இவருடைய புறநானூற்றில் 183 பாடல்கள், திருப்பல்லாண்டு 10 பாடல்கள், சீராப்புராணம் திருமுறை பாடல்கள் 4 என்று இவர் உரையாற்றி இருக்கிறார் வலையொலி தளத்திலே. புறநானூற்று சைவ சித்தாந்தம் என்பது இவருடைய துறை போகி இவர் அதை முன்னெடுத்து அதை செய்து கொண்டிருக்கிறார். வலையொலியில் ஆய்வு நூலாக வருகிறார். தொல்காப்பியத்தில் சைவ சித்தாந்தம் என்று வலையொலியிலே ஆய்வு நூலாக்கம் செய்திருக்கிறார். இவர் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். 1971 பள்ளிகளுக்கு நடந்த கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்று நம்முடைய அன்றைய முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் கையால் பிரான்மலையில் நடந்த நிகழ்விலே பரிசு பெற்றிருக்கிறார். சிந்தனை கவிஞர் சேக்கலார் மன்றம், முருகன் அடிமை, விவேகானந்தர் மன்றம், இலக்கிய சுடர், அறிஞர் அண்ணா விருது, சிறந்த செயலாளர் விருது, கண்ணதாசன் விருது, உமறு புலவர் விருது, சிறந்த சிந்தனை கவிஞர் விருது, அருட்பெரும் ஜோதி விருது, கலாம் விங்ஸ் அவார்டு விருது, கலைஞரின் செம்மொழி விருது, காவிய நாயகன் விருது, வஉசி சிதம்பரனார் விருது, மொழிச்செம்மல் விருது, வஉசி கவிச்சுடர் விருது, கம்பன் விருது, எண்ணங்களில் சங்கம விருது, சகைசால் தமிழ் பணி செல்வர் விருது, மகாகவி பாரதியார் விருது, கவிநயம் கலைஞர் விருது, நாலடி நாவலர் விருது, ஔவையார் விருது, கவிப்பு மாலை விருது, சிறந்த தமிழஞ்சருக்கான அவ்வை விருது, தொல்காப்பிய செம்மல் விருது என்று பல விருதுகளுக்கு இவர் சொந்தக்காரர். சமீபத்தில் மதிப்புறு முனைவர் பட்டத்தையும் இவர் பெற்றிருக்கிறார். உலக சமாதான பேரவை ஆஸ்திரேலியா போன்ற ஆஸ்திரேலியாவில் உள்ள அதில் அவர் கலந்து கொண்டு தமிழ் பணியாற்றி இருக்கிறார். புதுச்சேரி தான் அகாடமி தமிழ் இயல நடத்தும் கலந்துரையாடுவோம் நிகழ்வு, கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் குழுவிலே இருக்கிறார். நோகாஸ் தோஹா சொல்வேந்தர்கள் தமிழ்ச்சங்க குவியலில் இருக்கிறார். காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தில் இருக்கிறார். கவியரசு கண்ணதாசன் கலைக்கூடம், குற்றாலம் திரிகூட தமிழ்ச்சங்கம் நடத்திய இணையவழி கருத்தரங்கத்திலே பேசியிருக்கிறார். பண்பலை கவியர் அரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். தமிழருவி வானொலி சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதம் விதைப்போம், திருச்சி நற்றமிழ் முல்லை, இப்படி தமிழாவெளி தமிழால்வெளி இணைப்பு, மூப்பா இணைய கருத்தரங்கம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமாக இருக்கிறது. நேரமாகிவிட்டது. எனவே ஏராளமான கருத்தரங்கங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். இப்போது பரமமலை தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு தமிழ் சங்கத்தை நிறுவி மிகச் சிறப்பாக பல நிகழ்வுகளை தினமும் நடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார். அந்த வகையிலே அதை விட முக்கியமானது, அவர் சேக்கலார் மாத இதழ் ஆசிரியர், முகம் என்ற சித்ததழின் ஆசிரியர், தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் செயலாளர், வைரமுத்து இலக்கிய பேரவை பகுதி செயலாளர், படைப்பாளர் பாசறையினுடைய இயக்குநராக இருக்கிறார். தமிழ் பண்பாட்டு மனிதநேய மன்றத்தின் செயலர், தாவிவா வாரியம் கவிப்பேரரசு கம்பன் காரைக்குடியின் தலைவர், சங்க அரிமா சங்கத்தினுடைய செயலாளர், முதன்மை ஆலோசகர், வளரி பன்னாட்டு கவிஞர் பெருமன்றம், இப்படி ஏராளமான விருதுகளுக்கும் பொறுப்புகளுக்கும் படைப்புகளுக்கும் சொந்தக்காரரான நம்முடைய பரம்பு நடராசன் ஐயா, மதிப்புறு முனைவர் சிந்தனை கவிஞர் பரம்பு நடராசன் ஐயா அவர்களை நம்மோடு இன்றைக்கு அவர் பரம்பு மலையை பற்றி பேச இருக்கிறார். அவரை பற்றி பேசவே எனக்கு 5 நிமிடங்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அவருடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் சொன்னேன். இதை அனைத்தையும் ஐயா அவர்களை பரம்பு மலை பற்றி பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்கள் உரையை தாருங்கள்.
அனைவருக்கும் இனிய வணக்கம். வானில் பொழி பெய்து மழை மேகம் கிழித்தோடி பூனற்பறை சேரும் குளிர் சாரல் கொடுங்குன்றம் ஆனிற்பொழி ஐந்தும் அமர்ந்து ஆடி உலகேத்த தேநீர் பொழி மொழியாருடன் மேயாம் திருநகராம் திருக்கொடுங்குன்றம் என்னும் பாரி வாழ்ந்த பரம்பில் பிறந்த இந்த பரம நடராசனின் பண்பான வணக்கங்களை உங்களை அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்வடைகின்றேன். எனது ஊரை பேசுவதற்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனையும் வரலாறும் ஆன்மீகமும் சமுதாய நோக்கும் மிகச்சிறந்த வள்ளல் பெருமானை தந்த ஊரை பற்றி பேசுவதில் எனக்கு தேனும் தினையும் சாப்பிட்டது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது. பரம்புமலை என்பது தற்போது பிரான்மலை என்று வழங்கப்படுகிறது. ஒரு 5 வகையிலே நான் அதை சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். இயற்கை, விவசாயம், வரலாறு, சமத்துவம் என்று சுதந்திர போராட்டம், இது போன்ற ஒரு 5 சிந்தனைகளை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். காரணம், பரம்புமலை பேசுவதற்கு 10 நிமிடங்கள் முடியாது. இருந்தாலும் சுருக்கமாக சொல்லி 10 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு தலைப்பை 10 நிமிடத்துக்குள்ளே நான் தெளிவாக சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இன்று பிரான்மலை என்று வழங்கப்படுகின்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கமணியிலிருந்து 8 கிலோமீட்டரும், மதுரையில் இருந்து 60 கிலோமீட்டரும், திருச்சியிலிருந்து 60 கிலோமீட்டருமாக இருக்கிறது. இந்த பரம்புமலை என்பதுதான் இப்போது பிரான்மலை என்று வழங்கப்படுகிறது. இந்த பிரான்மலை என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வருகின்ற பொழுது அந்த கொடுங்குன்றம் என்று அழைக்கப்படுகின்ற பிரான்மலை பார்க்கிறார். அதை பார்க்கின்ற பொழுது அந்த மலையே ஒரு சிவவடிவாக காட்சியளிதை கண்டு எம்பிரான் மலை என்று தன்னுடைய திருப்பதிகத்திலே பாடுகிறார். அந்த எம்பிரான் மலைதான் பின்பு வழக்க சொல்லாக பிரான்மலை என்று இப்போது மறைவு இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், நீங்க மதுரை பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா வேற இடங்கள்ல இருந்தோ நீங்க மதுரைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப திருப்பத்தூரோ காரைக்குடியோ பாத்தீங்கன்னா மதுரைக்கு போனா மதுரைன்னு சொல்ல மாட்டாங்க, மர்ரை தான் சொல்லுவோம். மதுரையும் தெரியாது, மர்ரையும் தெரியாது. அது போன்றுதான் எம்பிரான்மலை என்ற அந்த ஞான சம்பந்தத்துடைய அந்த சொல் பின் வழக்க சொல்லாக மாறுகின்ற போது பிரான்மலை என்று மாறும். பிரான்மலைக்கு என்று மிகச்சிறப்பு என்பது வள்ளல் பாரி வாழ்ந்த ஊர். இயற்கை சூழல் என்று சொல்கின்ற பொழுது குறிஞ்சி நிலம், அது மட்டுமல்ல மருத நிலத்தின் சார்ந்த ஒரு ஊர்தான் பிரான்மலை. பாரி வாழ்ந்த காலத்திலே 300 ஊர்கள் என்று கூறப்படுகிறது. அதற்குண்டான வரலாறுகளாம் இருக்கிறது. இந்த இயற்கை என்று சொல்கின்ற பொழுது நான் முதலே இந்த பாடல் எல்லாம் படித்தேன். வானிப்பொழி பெய்து மழை மேகம் கிழித்தோடி பூனற்பறை சேரும் குளிர் சாரல் கொடுங்குன்றம். மழை பொழிகின்ற பொழுது, வானிலிருந்து மழை பொழிகின்ற பொழுது அந்த மலையில் பாறையில் பட்டு அந்த அருவியானது ஒரு புடலங்காய் காய்த்து தொங்குவது போல இருக்கும். அதை கண்டு ரசித்தவன். குளிர் சாரல் எப்படி பொதிகமலை சாரலை நாம் சிறப்பாக சொல்கின்றோமோ அது போன்ற பரம்புமலை சாரலையும் திருஞான சம்பந்தர் குளிர் சாரல் என்று குறிப்பிடுகிறார். இதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால், நால்வர் பாடிய ஊர் என்பதிலே பரம்புமலை எந்த விதமான சந்தேகம் கிடையாது. திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார், அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார், சுந்தரர் பாடியிருக்கிறார், மாணிக்க வாசகரும் பாடியிருக்கிறார். ஆக 4 பாடி சிறப்பு பெற்ற ஒரு தலமாக இந்த ஊர் இருக்கிறது பிரான்மலை.
பாண்டிய நாட்டு 14 தலங்களிலே 5வது தலம். இன்னும் சரியாக சிறப்பாக சொல்ல போனால் இந்த 14 தலங்களிலே, பாண்டிய நாட்டு 14 தலங்களிலே குன்றம் என்ற சொல் 2 ஊர்களுக்குத்தான் பொருந்தும். ஒன்று திருப்பரங்குன்றம், 2வது திருக்கொடுங்குன்றம். இந்த திருக்கொடுங்குன்றம் தான் பிரான்மலை. இதுல என்ன ஒரு சிறப்பு என்றால், இந்த 2500 அடி உயரமுள்ள இந்த மலை, தமிழன் அழகாக சொல்லுவாங்க, பாரியை விட்டு பிரிந்து அங்கவை சங்கவை கூட்டிக் கொண்டு போகின்ற பொழுது மலை கொஞ்ச தூரம் சென்று பார்ப்பான் மலை கபிலன். அந்த பிரிவு துயரம், அந்த ஆற்றாமை ஈண்டு நின்றோர்க்கும் தோன்றும், சிறுவரை சென்று நின்றோர்க்கும் தோன்றும் என்று சொல்வாங்க கபிலர். நீ ஒண்ணு இல்லை, நீங்க மதுரை விட்டு தாண்டி இந்த பைபாஸ்ல ஏறினீங்கன்னா வடக்கு நோட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரான்மலை மலையில் துண்டாக தெரியும். அதற்கு உள்ள கிலோமீட்டர் என்று பார்த்தா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். அந்த ஒத்தக்கடை பைபாஸ்ல ஏறினோம்னா திரும்பி பார்த்தீங்கன்னா பிரான்மலை மலை அப்படி துண்டாக தெரியும். ஈண்டு நின்றோருக்கும் தோன்றும், சிறுவரை சென்று நின்றோருக்கும் தோன்றும். பக்கத்துல போய் பார்த்தாலும் அந்த மலை எவ்வளவு உயரமா இருக்கு. அதனுடைய அந்த பாடனுடைய சிறப்பு என்பது இன்னொரு நாள் நாம் பார்த்துக்கிறோம். ஆக அந்த மலையிலே பிரான்மலை பொறுத்தளவு ஒரு சமத்துவ சமுதாயம் நிரம்பிய ஊர். எல்லா மக்களும் அங்கே இருக்கிறார். இதுவரை அந்த ஊரில் எந்த விதமான ஜாதி சண்டைகள் நிகழ்ந்ததில்லை. அதை போன்று மத சண்டைகளும் நிகழ்ந்ததில்லை. ஏன்னா அந்த மலையின் மேலே முருகன் கோயிலும் இருக்கிறது, தர்காவும் இருக்கிறது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த தர்காவிலே சென்று அந்த சந்தனக்கூட என்று வழிபடுவார்கள். அங்கே சமத்துவ சமுதாயம், எந்த விதமான இன பேதம் இல்லா ஒரு சமுதாயம் அந்த ஊரிலே உண்டு. இன்னும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதான் அந்த ஊருடைய மிக தலையாய சிறப்பு. இப்படி அதனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். பாரி வாழ்ந்த பரமமலை இயற்கை என்று சொல்கின்ற பொழுது அந்த மலையை சுற்றி முழுக்க முழுக்க சீத்தா மரங்கள் அடர்ந்த ஒரு மலை. எங்க திரும்பினாலும் அந்த மலையில சீத்தா மரங்கள் தான் இருக்கு. மலையின் கீழ் தான் ஊரு, ஊரும் மலையும் ஒன்னாத்தான் இருக்கு. வெளியில போறாங்கன்னா கூட அந்த மலை மேலதான் நீங்க உள்ள போக முடியும். அந்த காலத்துல எல்லாம், இப்போ ஒரு நவீன காலம், அங்கிருந்து வீட்டுல கழிப்பறைகள் வைத்திருக்கிறாங்க. ஆனால் நான் படிக்கின்ற காலத்துல அந்த மலைக்குள் தான் அந்த கழிப்பறைகள்லாம் சென்று பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த காலத்துல இருக்கின்றது. அந்த சிந்தனை எல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது அந்த ஊரில் நான் பிறந்தது என்னை பொறுத்தவரை ஒரு இறையின் செயலாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க தாத்தா இங்க பர்மாவில் இருந்தாங்க. இந்தோசான் முடிஞ்ச பிறகு இந்த கால்நடையா கல்கத்தா வரை கால்நடையா இங்க பிரான்மலையில பண்ணாங்க. சொந்த ஒரு பிரான்மலை தான். அவரிடத்திலே நான் படித்தேன். எங்க தாத்தாட்டெல்லாம் முழுக்க முழுக்க நான் படித்தேன். படிக்கின்ற பொழுது அந்த அப்பெல்லாம் பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா மடத்துலதான் இருக்கும். அது அந்த மடம் அது என்ன கேட்டீங்கன்னா, இன்று குன்றக்குடி ஆதீனம் என்று சொல்லிப்படுகின்ற அந்த ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டாம்னால் பிரான்மலை மையப்படுத்தின 5 கோயில் இருக்கிறது. பிரான்மலை 5 வகை கோயில் தேவஸ்தானம் என்றுதான் பெயர். பிரான்மலை, எஸ்டி மங்கலம், திருப்பத்தூர், திருக்கலாக்குடி, குன்றக்குடி என்று 5 வகை ஊர்களை உள்ளடக்கியதுதான் பிரான்மலை. பெரியவர் குன்றக்குடி அடிகளார் இந்த காலத்திலே இந்த உலகம் ஊரான் பிரான்மலை சிறப்பை எடுத்துக்கொண்டு பறைசாற்றியது குன்றக்குடி அடிகளார் என்றால் அது மிகையாது. ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய தமிழர்களை கூட்டி அங்கே அவர்களுக்கு விருது கொடுத்து அந்த 7ஆம் திருநாள் என்று சித்திரை திருநாள் 10 திருநாள், அதில் 7ஆம் திருநாள் என்று பாரி விழா என்று கொண்டாடுவார் குன்றக்குடி அடிகளார். அப்போ கலைஞர் முதல் மிகப்பெரிய ஆளுமைகளாம் வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் நானும் அங்கே படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு எனக்கு இறைவன் தந்தான். பிரான்மலையில் நடந்த அந்த கவிதை போட்டியிலே சுற்றுமற்றாலும் உள்ள அந்த கல்லூரிகள் பள்ளிகள் நடந்த அந்த சுற்றிலே முதல் பரிசாக என்னுடைய கவிதை தேர்ந்தெடுக்கப்பட்டு அடிகளார் தலைமையிலே அன்றைய முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால்
கைகளால் பரிசு பெற்ற ஒரு வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை விட நான் பிரான்மணி பிறந்த பேரு என்னவாக இருக்கும் எனக்கு தெரியாது. இயற்கை சொல்கின்ற பொழுது புராணத்தை சொல்வார்கள், 300 நாள் போர் நடந்து கொண்டிருக்கிறது, மூவேந்தரால் வெல்ல முடியவில்லை. அந்த வீரர்களுக்கெல்லாம் உணவு எங்கிருந்து வருது என்றால் கபிலன் 1000 கிளிகளை வளர்த்தானான். இந்த 1000 கிளிகளை வளர்த்து அவற்றை நல்ல பயிற்சி கொடுத்து வயலிலே சென்று நெற்கதிர்களை எடுத்து வந்து அந்த பரம்பு பாரியுடைய வீரர்களுக்கு அதை உணவாக படைத்ததனால் அவர்களுக்கு அந்த போர் செய்வதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த மூவேந்தர்களும் பாரியை வெல்வதற்கு முடியவில்லை. ஐயா ஸ்டீபன் ஐயா மிக அழகாக சொன்னார், வேல்பாரி பார்த்தபடிதான் எங்களுக்கு பரம்பரை நினைவே வருகிறது என்று சொன்னார்கள். அது ஒரு புதினம், அது ஒரு வரலாறு. வரலாற்றை கொஞ்சம் கற்பனை தெரிவித்து வெங்கடேசன் ஐயா எழுதியிருக்கிறார். மிகச் சிறப்பான ஒரு புதினமாக. அப்ப அந்த இயற்கை வளம் என்பது அவ்வளவு அழகாக இருக்கும். நீங்கள் இன்றும் போய் பார்த்தால் கூட அந்த மலை மிக அழகாக இருக்கும். அழகு பொருந்திய மலை, குளிர்சாரல் கொடுக்குன்றம் என்று. இன்னொரு புராணத்தை சொல்கின்ற பொழுது தீஞ்சுனை பழவின் பழமுகுமை என்று புராணத்தை சொல்கிறது. புராணத்தை நிறைய இருக்கு பாடல், பரமோலை பற்றிய செய்திகள், ஏகப்பட்ட செய்திகள். இதில் இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் தியாக பூமி, சுதந்திர போராட்டத்தில் தியாக பூமி. அங்குதான் அந்த பிரான்மலை காட்டில்தான் ஒளிந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும். புதுக்கோட்டை மகாராஜா காட்டி கொடுத்ததாக செய்திகளாம் இருக்கிறது, அதற்குண்டான ஆதாரங்களாம் இருக்கிறது. அந்த 2500 மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் அகலத்துக்கு 8 டன் உள்ள ஒரு இந்த பீரங்கி குண்டு அந்த உச்சியிலே இருக்கிறது. அது எப்படி கொண்டு சென்றார்கள் என்று நமக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய உச்சியிலே அந்த பீரங்கி குண்டுடைய அந்த குழாயை எப்படி கொண்டு சென்றார்கள் என்று தெரியவில்லை. இன்னமும் அந்த உச்சியின் மேல் இருக்கிறது, பார்க்கணும். அப்ப நீங்க ஆன்மீகத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வரலாற்றுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, சமத்துவ சமுதாயம் நீங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரான்மலை என்பது, பரம்புமலை என்பது மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு ஊராக இருக்கிறது. நிறைய சொல்லலாம் இதை பற்றி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மீட்டிங் 5 மீட்டிங் கூட எபிசோட நம்ம கொண்டு போகலாம். அவ்வளவு செய்திகள், வரலாற்று செய்திகள் அத்தனை இருக்கு எல்லா வழியிலும். ஆக இந்த பரம்புமலை என்ற அந்த பிரான்மலையில் பிறந்தது என்பது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பேராக இருக்கிறது. நான் படித்ததும் அங்குதான், நான் வாழ்ந்த முக்காவாசி கிட்டத்தட்ட ஒரு அந்த காலத்துல SSLC என்று சொல்வாங்க. அந்த SSLC வரை படித்தவன் பிரான்மலையிலே என்றால் அது எனக்கு கிடைத்த இறைவன் கொடுத்த மிக பெருமையாக கருதுகின்றேன். ஒரே ஒரு கவிதையோடு இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கின்றேன். இன்னும் சிறப்பாக சொன்னால் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் அந்த ஊர்ல இருந்து மலையிலே 3 அடுக்கு அந்த கோயில், மலையை குடைந்துதான் கோயில், அந்த சிவன் கோயில் 3 அடுக்கு, பூமி பாதாளம் ஆகாயம் என்று இந்த 3 அடுக்குல இருக்கு. இந்த 3 அடுக்குலையும் சிவன் கோயில் இருக்கும். மலையை பாதி சிவன் கோயில், குடவரை கோயில் என்று கூட நீங்க சொல்லலாம். அவ்வளவு ரொம்ப நெடுஞ்சாண்ட ரொம்ப நீண்ட ஒரு மதிர்ச்சூழலை கொண்ட அந்த கோயில் மலைக்குள்ளேயே இருக்கு. அதுல கடைசியில் ஆகாயங்கிற இறைவனுக்கு மக்கள் பாகம் தேனமைன்னு பேரு. தேனும் திணையும் தான் காப்பு. அபிஷேகம்லாம் அவருக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த தத்துவம் அப்படி. வெள்ளையாடை தின ஒரு புத்தாடை, அது வெண்மையாடை தான். அபிஷேகம்லாம் கிடையாது, பூக்கள் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பூ மட்டும்தான் வைப்பாங்க, அரளிப்பூ மட்டும்தான் வைப்பாங்க, வேற எந்த பூவும் வைக்க மாட்டாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த மலை. நிறைய செய்திகள் இருக்கிறது. ஒரே ஒரு பாடலோடு முடிவுகிறேன், நான் எழுதிய பாடலோடு முடிவுகிறேன். மங்கை பாகன் தங்கு மலை, மலை மேகம் கவியும் மலை, எங்கள் தந்தை ஆளும் மலை, எல்லோருக்கும் இனிய மலை, வள்ளல் பாரி ஆண்ட மலை, வளம் 4 நிறைந்த மலை, அல்லாவை துதிப்பவரும் அவர்தம் அருள்நாடி போற்று மலை. அதான் இங்க சமத்துவ சொன்னார். எந்த விதமான சாதி சமயங்களுக்கு அங்க வேலையில இன்னும் இருக்கிறது. அல்லாவை துதிப்பவரும் அவர்தம் அருள்நாடி போற்று மலை, இலக்கியங்கள் கண்ட மலை. இலக்கியத்துல நிறைய செய்திகள் பரமோலை பற்றி இருக்கிறது. சங்க இலக்கியம்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை செய்திகள், சுவைபட செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இலக்கியங்கள் கண்டங்களை எம் கபிலன் வாழ்ந்த மலை, என் கபிலன் வாழ்ந்த மலை, வரலாற்று வல்லவரும் நல் வாழ்த்துரைக்க வளர்ந்த மலை. இந்த மலை சிறப்பை யான் எடுத்துரைக்க வார்த்தை இல்லை,
வந்திங்கு பார்ப்பவர்க்கோ பரம்புமலையை வந்திங்கு பார்ப்பவர்க்கோ வார்த்தைகளே தேவையில்லை. நன்றி, வணக்கம். கைத்தட்டலாம் எல்லாரும். நீங்க ஒரு நாளைக்கு முழுசா பரம்புமலையை பத்தி பேசு, நிறைய பேசு. ஒரு பெரிய வரலாறு, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அது நீ இது 10 நிமிஷம் போதாதுன்னு நினைக்கிறேன். நான் தவறு பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீல் பண்றேன் நானு. உங்களுக்கு தனியா ஒரு நாள் கொடுத்துருக்கணும் போல. கண்டிப்பா பார்ப்போம். நீங்க தொடரலாம். வேற அடுத்து தொடங்கலாம் ஐயா. அனைவருக்கும் மிகச் சிறப்பாக பரம்புமலை, வரலாற்று சிறப்பு மிக்க பரம்புமலை, பிரான்மலை என்ற பெயர் கொண்ட பரம்புமலையை பற்றி நம்மோடு பேசிய ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி வாழ்த்துக்களையும் சொல்லி, அடுத்து திரு சண்முகம் ஐயா அவர்கள், அவர் மதுரையிலே சேதுபதி, நம்முடைய பாரதியார் பணிபுரிந்த சேதுபதி பள்ளியிலே தொடக்க நிலையில் மதுரை கல்லூரியிலே படித்தவர், பிஃபார்ம் எம்ஃபார்ம் படித்தவர், மருந்தாளுநராக இருந்தவர். பிறகு பொது சட்டம் பிஜிஎல் மைசூர் பல்கலைக்கழகத்திலே படித்திருக்கிறார். சென்னை சென்று மருத்துவத்துறையிலே 20 ஆண்டுகள் பணிபுரிந்து உற்பத்தி மேலாளர், ப்ரொடக்ஷன் மேனேஜராக பணிபுரிந்து, கல்வித்துறையிலே ஒரு 15 ஆண்டுகள் மருந்தாளுநராக பார்மசி கல்லூரியின் முதல்வராக இருந்து, பிறகு எம்எஸ் கோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் சென்டர் ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் சேவை தெரிந்து, தற்போது ஓய்வு பெற்று தன்னுடைய தந்தையாரின் நினைவாக ஒரு அறக்கட்டளையை நிறுவி மதுரை வசந்த நகர் பகுதியிலே எஸ்கேபி நினைவு மழலியர் பள்ளி தொடக்கப்பள்ளியை தொடங்கி தாளாளராக இருந்து கல்விப்பணி ஆற்றி வருகிறார். சைவ சித்தாந்த ஈடுபாடு காரணமாக திருவாடுதுறை ஆதீனம் வழியாக தொடர்ந்து சைவ சித்தாந்தம் பயின்று சித்தாந்த ரத்தினம் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார். ஓய்வுக்கு பின் பெங்களூரிலே தங்கி ஆயுள் மாணவனாக சைவ சித்தாந்தம் மற்றும் திருக்குறளை தொடர்ந்து கற்று வருவதை தன் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய சண்முகம் ஐயா அவர்களை இப்போது உங்கள் முன்னால் மதுரையை பற்றி பேசுவதற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. மிக்க நன்றி அம்மா. மைண்ட் யுவர் மைண்ட் என்ற அமைப்பிலே ஸ்டீஃபன் ராஜ் ஐயா அவர்கள் தொடர்ந்து நகர்த்தி வரும் எங்கள் ஊர் என்ற பகுதியிலே மதுரை மண்ணின் மைந்தன் என்ற முறையிலே எங்கள் மதுரை மாநகர் பற்றி, அதன் சிறப்பு பற்றி பேச விரும்புகின்றேன். ஐயா அவர்கள் கூறும் பொழுது பட்டி தொட்டியில் தெரியாத ஊர்களை பற்றியெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும் பகுதி இது என்று கூறினார்கள். மதுரை போன்ற பெருநகர்கள் பெரிதாக தெரியப்பட்டிருந்தாலும் அதனுடைய சிறப்பு, பெருமை, வரலாறு பலருக்கு தெரியாதிருக்கின்றது. அது பற்றி சில குறிப்புகள். டெம்பிள் சிட்டி என்று பேசப்படும் மதுரைக்கு பல பெயர்கள். அதில் குறிப்பிடத்தக்கது கடம்பவனம், மலைநகரம், மதுரா நகர், தென்மதுராபுரி, கூடல் மாநகர், நான்மாடக்கூடல், பாண்டி மாநகர், வைகை கரையின் அருகிலே இருப்பதால் வைகை நகர், திரு ஆலவாய், சுந்தரேசபுரி, மீனாட்சி நகரம் என்பது போன்ற பல பெயர்கள் இந்த நகருக்கு சிறப்பு உண்டு. தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் பெருமை சேர்த்த மிக தொன்மையான 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அருமையான நகரம் மதுரை நகரம். சங்கப் புலவர்கள் முதல் இன்றைய ஹைக்கூ கவிஞர்கள் வரை அனைவராலும் பாடப்பெற்ற நகரம் மதுரை நகரம். பழமையான இலக்கியங்கள் அனைத்து 8 தொகை நூல்களிலும் 10 பாட்டு நூல்களான திருமுருகாற்றுப்படை, மதுரை காஞ்சி, சிறுபானாற்றுப்படை, 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் ஆகிய சங்க நூல்கள் பெரிதாக பேசிய நகரம் மதுரை மாநகரம். இந்த சங்க பாண்டியர்கள் அந்த காலத்தில் இருந்து ஓரளவு குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்று கூறுவார்களே, அந்த வரிசையில் பார்த்தால் சங்க பாண்டியர்கள் முதலிலே, அதன் பின் களப்பிரர்கள் என்று கூறுகிறார்கள் அவர்களது ஆட்சி. கிபி 1590க்கு பின்னர் மீண்டும் பாண்டியர்கள் வருகிறார்கள். அடுத்த 9ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் தோல்வி கண்ட பின் சோழர்கள் கைக்கு செல்கிறது. 13ஆம் நூற்றாண்டில் மீண்டும் பாண்டியர்கள் அவர்களது பேரரசை உருவாக்குகிறார்கள்.
முதலாம் ஆரவர்மன் குலசேகரவர்மன் 1308 மறைந்த பிறகு டெல்லி சுல்தானகத்தின் ஆட்சிக்கு அதன் கீழ் வருகிறது. அவர்களிடமிருந்து 1378 விஜயநகர பேரரசு அதனுடன் இணைக்கப்படுகிறது. விஜயநகர பேரரசிடமிருந்து நாயக்கர்கள் பெறுகிறார்கள். அவர்கள் தன்னாட்சி பெற்று அந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 1736 அந்த ஆட்சியும் முடிகிறது. பின்னர் ஆற்காடு நவாப் மருதநாயகம் போன்றவர்கள் கையில் இருக்கிறது. 1801 நமது மதுரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடம் சென்னை மாகாணம் என்று கூறப்படுகின்ற மாகாணத்துடன் இணைக்கப்பட்டு பெரும்பாலும் கலெக்டர்களால், ஆங்கிலேய கலெக்டர்களால் நம் நாடு சுதந்திரம் அடையும் வரை இருந்திருக்கின்றது. இவ்வளவு இருந்தாலும், இத்தனை காலமாக பலரிடம் ஆட்பட்டு கிடந்தாலும் தன்னுடைய தனித்தன்மையை இழக்காத நகரம் மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரத்தை உருவாக்கியது யார் என்று பார்த்தால், அன்றைய புராணத்திலே சில செய்திகள் கிடைக்கின்றது. இன்றைய மதுரைக்கு கிழக்கே மணவூர் என்ற ஊரை தலைநகரமாக கொண்டு குலசேகரன் என்ற பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தான். சிவபெருமான் அவன் கனவிலே தோன்றி கடம்பவன காட்டிற்குள் இருக்கும் 8 யானைகள் தாங்கி நிற்கும் இந்திர விமானத்துடன் கூடிய சிவலிங்கத்திற்கு கோவில் கட்டுமாறு பணித்தான். இறைவனே சித்தர் வடிவில் தோன்றி கோவிலும் நகரமும் ஆகம முறைப்படி எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று வழிவகுத்து காட்டி பின் மறைந்தார். அதன்படி கட்டப்பட்டதே நம் சொக்கநாதர் கோயிலும் நம் மதுரை மாநகரும் ஆகும். அந்த 8 யானைகள் தாங்கி நிற்கும் அந்த சந்நிதியும் சித்தர் சந்நிதியையும் இன்றும் நீங்கள் நம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்க்கலாம். நகரின் நடுமையம் மீனாட்சி அம்மன் கோவில், அதன் நாற்புறமும் அடுக்கடுக்காக தெருக்கள், தாமரை மலரை போல அடுக்கடுக்கு சதுரமான அமைப்புடன் அமைக்கப்பட்ட நகரம் மதுரை நகரம். இந்த மதுரையில் உருவான முதல் வீதி தெரு மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி சதுரமாக அமைந்துள்ள ஆடி வீதி என்பதாம். இது பக்தர்கள் வலம் வருவதற்காக மட்டுமே அமைக்கப்பட்ட வீதி. அந்த ஆடி வீதியை சுற்றி கோவில் மதில், வெளியே அதை சுற்றி சித்திரை வீதி, பின் அடுக்கடுக்காக ஆவணி மூல வீதி, மாசி வீதி, வெளி வீதி என அமைத்தனர். 4 திசைகள், 4 தமிழ் மாதங்கள், இவற்றை ஒன்றாக சேர்த்து அந்த வீதிகளுக்கு பெயரிட்டனர். எடுத்துக்காட்டாக ஆடி வீதி என்பது கீழ ஆடி வீதி, மேல ஆடி வீதி, தெற்காடி வீதி, வடக்காடி வீதி என்றனர். சித்திரை வீதியை கிழக்கு சித்திர வீதி, கீழ சித்திர வீதி, மேல சித்திரை வீதி, தெற்கு சித்திரை வீதி, வடக்கு சித்திர வீதி என்றார்கள். ஆவணி மூல வீதி, மாசி வீதி, வெளி வீதி ஆகியவைகளையும் இதே போல 4 திசைகளுடன் அதன் பெயரை கூறி அமைத்திருக்கிறார்கள். இது போல இந்த மாதிரி அமைக்கப்பட்ட நகர் எங்குமே இல்லை என்று நாம் கணக்கிடலாம். நகர் மையத்தில் அமைந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் 15 ஏக்கர் பரப்பளவில் 8 கோபுரங்கள், 2 விமானங்கள், 32 கற்சிங்கங்கள், 64 சிவகணங்கள், 8 வெள்ளை யானைகள் இத்தனையும் கொண்டது. ஆயிரங்கால் மண்டபம் உண்டு, பல்வேறு மண்டபங்கள் உண்டு. தொடக்க காலத்தில் இருந்து, சங்க காலத்தில் இருந்து பல்வேறு மன்னர்களால் பல்வேறு அடுக்குகள், ராஜகோபுரங்கள் கட்டப்பட்டு அங்கு வேலைகள் நடந்து கொண்டே இருந்திருக்கின்றன. இதிலே முடிக்கப்படாத சில பணிகள் 1878 ஆண்டில் நகரத்தார் குடும்பத்தினரால் முடிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. பல திருப்பணிகள் பலரால் செய்யப்பட்டு பாதுகாத்து தொன்று தொட்டு இன்று வரை வழிபாடு செய்யப்படுகின்ற திருக்கோயில் நம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். அடுக்கடுக்கான சதுரமான அமைப்பால் கட்டப்பட்ட நகரத்தை சுற்றிலும் அந்த 2ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே மாபெரும் மதில்கள் இருந்திருக்கின்றன. மதில்களை சுற்றி ஆழமான அகழி, அதனை சுற்றி காவல் காடு, அது போன்ற அரண்களால் சூழப்பட்ட மதுரை என்றுதான் வர்ணிக்கப்படுகிறது நமது நூல்களிலே. மதில்களில் பல வகையான பகைவரை அழிக்கும்
பொறிகள், அதாவது வளைந்து இரும்பு தானே எய்யும் எந்திரவியல், கல் உமிழும் கவன், செம்பினை உருக்கும் குமிழி, கள்ளி கூடைகள், தூண்டிற் பொறி, மதிலை பற்றி ஏறி ஒருவர்களை புறந்தள்ளும் கருவிகள், இரும்பு சட்டிகள், கழுக்கோல், அம்பு கட்டுக்கள், ஏவு அறைகள், ஏதுவாக இருக்கின்ற அறைகள், ஊசி பொறிகள், எரிகோல், வேல், இது போன்ற மேலும் பல பொறிகள் இருந்ததாக வரலாறு பேசுகிறது. இந்த மதில் அரண் எங்கே போயிற்று? 1837 ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டிற்குள் மதுரை மாநகர் இருந்த பொழுது இடித்து தள்ளப்பட்டது, அகற்றப்பட்டது. எச்சமாக மேல வாசலிலும் தெற்கு வாசலிலும் கோட்டை கொத்தளம், கொடிமேடைகள் இன்றும் இருக்கின்றன. அதை நாம் பார்க்கலாம். பெருமாள் மேஸ்திரி என்பவருக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டது. அகலமான கோட்டை மதில் நீக்கப்பட்ட இடம் வீதியாக மாறியது. பெருமாள் மேஸ்திரி தெரு என்று அவரது பெயரிலேயே வைக்கப்பட்டது. 4 திசைகள், 4 பெருமாள் மேஸ்திரி தெரு. ஆனால் மேல பெருமாள் மேஸ்திரி தெரு இன்று மிகவும் பிரபலமான வீதிகளில் ஒன்று என்பது அனைவரும் இன்றைய மதுரை மக்கள் அறிவார்கள். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மட்டுமல்ல, பல கோவில்கள். இம்மையில் நன்மை தருவார் கோவில், கூடலழக பெருமாள் கோவில், அழகர் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், வண்டியூர் மாரியம்மன் கோவில், யோக நரசிம்ம பெருமாள் கோயில், மாவூத்து வேலப்பர் கோவில், பழமுதிர் சோலை முருகன் கோவில், கிருஷ்ணன் கோவில், பழைய சொக்கநாதர் கோயில் மற்றும் பல கோயில்கள் உள்ளன என்பதால் கோயில் மாநகர் என்ற பெயர் பெற்றது. இந்த நகரை அணி செய்ய விரும்பிய அன்றைய பாண்டியன் கடைத்தெருக்கள், அம்பலங்கள், மன்றங்கள், மாடங்கள், நாடக அரங்குகள், யானை கூடங்கள், குதிரை லாயங்கள், தேர்ச்சாலைகள், கல்விக்கூடங்கள், குளங்கள், பூங்காவனங்கள் முதலியவற்றையெல்லாம் அழகுற அமைத்தான். பௌத்த பள்ளிகள், சமண பள்ளிகள், ஆசிவ பள்ளிகள் போன்றவைகளும் அன்று போற்றப்பட்டிருக்கின்றன. இங்கு அங்காடிகள் என்ற வகையிலே மக்களுக்காக பகற்கடைகளாகிய நாளங்காடி, இரவு கடைகளாகிய அல்லங்காடி போன்றவைகள் இருந்திருக்கின்றன. இன்றும் அதுபோல் இருக்கிறது. பூ விற்பனையில் தொடங்கி பல பொருள்கள் உள்பட வெற்றிலை பாக்கு விற்பனை அன்றும் உள்ளது, இன்றும் இருக்கிறது. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், உணவு பண்டங்கள் விற்போர் அன்றும் உண்டு, இன்றும் அதே நிலை. அழகு சாதன பொருள்கள், ஆடைகள், ஆபரணங்கள் விற்பனை அன்றும் இன்றும். நகருள் நவமணி கடைகள், தங்க நகைகளுக்கே கடைகளுக்கே தனிப்பகுதி இன்றும். அந்த காலத்து வேனில் காலத்திலே வெப்பத்தை தணிப்பதற்காக உயரமான பந்தல்கள் போடுவார்கள். அந்த பணி இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வேநீர் பந்தலை நான் என் கண்ணாலே பார்த்திருக்கிறேன், இன்றும் தொடர்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சி. மலைகள் சூழ்ந்த நகரம், எனவே மலைநகரம் என பெயர் பெறுகிறது. இந்த மாநகரின் 8 திசைகள், அதன் எல்லைகளாக 8 மலைகளை கூறுவார்கள். அவைகளில் சீராநாகம் நாகமலை, கரவா பசு பசுமலை, பிளிரா யானை யானைமலை, முட்டா காழை திருப்பாலை, ஓடா மான் சிலைமான், வாடாமலை அழகர் மலை, காயா பாறை வாடிப்பட்டி, பாடா குயில், கீழ குயில் குடி. இந்த மாதிரியாக மதுரையை சுற்றிலும் அவ்வளவு சிறந்த மலைப்பாங்கான மலைகள். அடுத்து தமிழ்ச்சங்கங்கள், தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என 3 சங்கங்கள் அமைத்து
தமிழ் வளர்த்த பெருமை பாண்டி நாட்டையே சாரும். மூன்றாவது சங்கம் நம் மதுரையில் அமைக்கப்பட்டதால் சங்கம் வளர்த்த மதுரை என பெயர் பெற்றது. இந்த மூன்றாவது சங்கம் ஒரு காலத்தில் மறைந்து விட்டது. பின் 1901 பாண்டித்துரை தேவரால் 4ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் நிறுவப்பட்டது. அது மதுரை தமிழ்ச்சங்கம் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த வணிக நகரமாக இருந்த இந்த நகரத்திலே புளோட்டிங் பாப்புலேஷன் என்று கூறுவார்கள். அருகில் இருந்த அனைத்து மக்களும் வந்து செல்வார்கள். அது சற்றே தொழில் நகரமாக ஆங்கிலேயர் காலத்திலே மாற்றப்பட்டு டிவிஎஸ் நிறுவனம், மெஜுரா மில்ஸ், மீனாட்சி மில்ஸ், பல நூற்பாலைகள் சிறந்து தொழிலில் அங்கு குறிப்பாக ஆடை தொழில்களிலும் நூறு நூற்பதிலும் சேலைகள் நெய்வதிலும் நெய் சிறப்பாக மதுரை இருக்கிறது. அன்று இருந்த நிலையில் இருந்து இன்று பெரிதாக மாறுபட்டு இருக்கிறது என்றே கருத வேண்டும். அடுத்த சிறப்பு என்னவென்றால், இந்த கல்வெட்டு ஆராய்ச்சி என்று பார்த்தால் மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளிலே பல கல்வெட்டுக்கள், அதில் சிறந்தது ஆனைமலை கல்வெட்டு என்று ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மெய்யெழுத்துக்கள் புள்ளியுடன் கூடியது தோன்றிய வரலாறு. இங்கு தமிழ் பிராமி என்ற தமிழ் எழுத்துக்கள், வட்டெழுத்துக்கள், இது போன்ற பல வகையான கல்வெட்டுக்கள் இங்கு நாம் பார்க்க கிடைத்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் பல வரலாற்று உண்மைகள் இங்கு நாம் காணலாம். அந்த கீழடி, அவ்வளவு அருகாமையிலே இருக்கிற கீழடியில் அகழ்வாய்வு செய்து நமது மதுரை நகர ஆற்றங்கரை நாகரிகத்தை எவ்வளவு மேம்பாட்டுடன் கொண்டு வருவார்கள் என்பது எதிர்காலத்திலே நாம் காண வேண்டிய மதுரை. இங்கு பல்கலைக்கழகம், கல்லூரிகள், கல்விச்சாலைகள் இதெல்லாம் நிறைந்த நகரம். இந்த மதுரையை பற்றி பேசிக்கொண்டால் ஐயா முன்னாடியே சொன்னது போல இதை பேசி முடிக்க முடியாது, மாளாது. எனவே இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. உண்மைதான், நீங்க சொன்னது சரிதான். இது மதுரை பத்தி பேசினா எல்லாரும் பேசினா கூட ஒரு நாள் முழுதும் பேசினே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். மகிழ்ச்சி, நன்றி. நீங்க தொடருங்க. நன்றி ஐயா. மிகச் சிறப்பாக ஒரு தமிழ் என்றாலே மதுரை என்றுதான் நமக்கு நினைவு வரும். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த மதுரை பற்றிய ஒரு அருமையாக சுருக்கமாக எவ்வளவு செய்திகளை உங்களால் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொன்னீர்கள். நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்து நம்மிடையே இங்கு பேச வரக்கூடியவர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள். ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வங்கி மேலாளராக இருந்தவர், சட்டம் பயின்றவர். பணி ஓய்வுக்கு பிறகு சும்மா இருக்காமல் மதுரை திருவள்ளுவர் மாமன்றத்தின் தலைவராக 6 ஆண்டுகள் பணியாற்றி அதற்கு திருக்குறள் பாடம் எடுப்பது, திருக்குறள் செம்மல் பட்டம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திருக்குறள் மாமன்றத்தின் தலைவர் பொறுப்பை கடந்த பல வருடங்களாக ஐயா நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார்கள். புதன்கிழமை தோறும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாரத்தின் புதன்கிழமைகளில் திருக்குறள் மாமன்றத்தின் நிகழ்வுகளை மிக அற்புதமாக பல ஆளுமைகளை அழைத்து அந்த உரையாடலை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். மிகுந்த மனித நேயமிக்க ஒரு மனிதராக நான் அவரை எப்போதும் கருதுவேன். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இன்றைக்கு தான் பிறந்த சோழவந்தான் என்ற ஊரை பற்றி நம்மிடையே பேச இருக்கிறார். ஐயா அவர்களை அன்போடு உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. நன்றி. மைண்ட் யுவர் மைண்ட் என்ற நிறுவனத்தினுடைய ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். நெறியாழ்கை சிறப்புடன் செயலாற்றி கொண்டிருக்கிற தமிழ் வேளம்மாள் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து, என்னுடைய பிறந்த ஊர் சோழவந்தானை பற்றி சொல்லும் பொழுது, நான் என் அன்னையின் வயிற்றில் பிறந்து, நான் என்னுடைய அன்னையின் வயிற்றில் பிறந்தேன். என் அன்னையை பற்றி நான் சொல்லும் பொழுது ஏற்படுகின்ற உணர்வுதான் நான் பிறந்த ஊரான சோழவந்தானை பற்றி பேசும் பொழுது எனக்கு ஏற்படுகிறது.
உண்மையிலே நான் அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் பூரிப்பும் அடைகின்றேன். அந்த சோழவந்தான் மண் இருக்கிறதே, அது அதாவது செழிப்பான மண். செழிப்பான மண். அதாவது மதுரைக்கு பக்கத்திலே 16 கல் தொலைவிலே இருக்கின்றது. 16 கல் தொலைவிலே இருக்கிறது சோழவந்தான். ஏறத்தாழ 30,000 மக்கள் தொகை கொண்ட ஊர், பேரூராட்சியாக இருக்கின்றது. அந்த ஊரினுடைய பெயர் சோழவந்தான் என்று. அதற்கு பல காரணங்கள் சொல்கிறார்கள். பெயர் காரணம் சொல்வார்கள். சோழன் அந்த ஊருக்கு வந்தான், எனவே சோழவந்தான் என்று பெயராயிற்று என்று சொல்வார்கள். இன்னொன்று சொல்லுவார்கள், அழகாக சொல்லுவார்கள், சோழன் உவந்தான் என்று சொல்லுவார்கள். சோழன் உவந்தான் என்றால் சோழன் மகிழ்ச்சியுற்றான். எதற்காக மகிழ்ச்சியுற்றான் தெரியுமா? இந்த மதுரையிலே பெரும்பாலான பகுதி பூரா வறண்ட பூமி. ஆனா சோழவந்தான் பகுதி மாத்திரம்தான் சோழ நாட்டின் செழிப்பை பார்க்க முடியும். அந்த சோழ மன்னன் வருகின்ற பொழுது, எங்கே இது சோழ நாடு போல இருக்கிறது என்று சொல்லி உவந்தானாம். அதனால் சோழவந்தான். அந்த மண்ணினுடைய செழிப்பு எப்படி என்றால், அதிலே நெல் விளையும், கரும்பு விளையும், தென்னை விளையும், வாழை விளையும். அது மாத்திரமல்ல, வெற்றிலை விளையும். இன்றைக்கு புவிசார் குறியீடு என்ற சொல்லுகின்றார்களே, அந்த பெருமையை பெற்றது சோழவந்தான் வெற்றிலை. அந்த சோழவந்தான் வெற்றிலைக்கு அந்த ஒரு சுவை இருக்கிறது. கும்பகோண வெற்றிலையை காட்டிலும் இதற்கு இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு சுவை என்பது அது ஈடு இணையற்றது. அந்த வெற்றிலையை போட்டால் அப்படிப்பட்ட எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் செரிக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையது எங்கள் மண்ணில் விளைந்த வெற்றிலை. அந்த சோழவந்தானிலே சோழவந்தான் என்ற பெயர், அதை கண்டு சோழன் வந்தான் என்று சொல்வார்கள். அது ஒரு பெயர் காரணம். அதை காட்டிலும் ஒரு காரணம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் என்ன செய்கின்றான்? அது வீரபாண்டியன் சோழன் அந்த தலையை கொய்தவை இடம் எது என்றால் அது சோழவந்தான். அந்த சோழவந்தான் சோழன் ஆந்தகன். அதாவது சோழன் தலையை கொய்தலால் அந்த வீரபாண்டியனுக்கு சோழாந்தகன் என்று பெயர். அதுதான் சோழாந்தகன் என்ற பெயர் தான் சோழவந்தானாக மாறிவிட்டது என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு வெண்பாவே இருக்கிறது. சோழன் தலை கொய்த சொல் வீரபாண்டியனை, சோழன் தலை கொய்த சொல் வீரபாண்டியனை சோழாந்தகன் என்று சொன்னாரே தோழியே, சோழாந்தகன் என்ற சொல் மருவி தீந்தமிழில் சோழவந்தான் என சொல் என்று வெண்பா வருகிறது. அப்படி ஒரு அருமையான பாடம். அந்த தளம் இருக்கிறதே, அது தளம் ஒரு போர்க்களமாகவும் இருந்திருக்கிறது என்பதை சொல்லுகிறார். அடுத்து ஒரு சிறப்பு என்ன தெரியுதா? இதுக்கு ஜனகைபுரம் என்று இருந்தது. ஜனகைபுரம் என்பதுதான் அதற்கு படியாக சோழவந்தான் என்று மாறிற்று. அந்த சோழவந்தான் அந்த ஜனகை மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கிறது. அது உண்மையிலே உலக புகழ் பெற்றது. அதாவது 48 கிராமங்களுக்கு குடும்ப கடவுளாக இருக்கக்கூடியது ஜனகை மாரியம்மன் கோயில். அங்கே பால்குடம், அக்கினை செட்டி, பூக்குழி என்று பக்தி பரவசத்தோடு அந்த வைகாசி மாசத்திலே பார்த்தால் மக்கள் வெள்ளம் தான். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வைகாசி திருவிழாவை காண்பதற்கு அப்படி வருவார்கள். மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் ஜனகை மாரியம்மன் கோயில். அதற்கு அடுத்தபடியாக ஒரு கோயில் பிரளயநாதர் கோயில். ஆழி ஒரு சுனாமி ஏற்பட்ட பொழுது ஏறத்தால் பிரளயநாதர் கோயில் என்பது அந்த வைகை ஆற்று கரையின் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கிறது. வைகை ஆற்றில் அமைந்துள்ள இந்த சோழவந்தான் அந்த செழிப்புக்கு காரணமான அந்த வைகைக்கு பக்கத்தில் தான் சிவன் கோயில் இருக்கிறது. அதற்கு பெயர் என்னவென்றால் பிரளயநாதர் கோயில். அந்த நேரத்திலே பிரளயம் ஏற்பட்ட பொழுது மக்கள் எல்லாம் சிவனை வழிபட்ட பொழுது மக்களை காத்தது எது என்றால் அந்த சிவன் தான். அதனால் அது பிரளயநாதர் கோயில் என்று பெயராயிற்று என்று சொல்லி அந்த பிரளயநாதர் கோயில் இருக்கிறது. ஆக
சோழவந்தானுடைய அந்த பெருமைக்குரிய சிறப்பான கோயில்களில் தலையாயது எது என்றால் அது சோழவந்தான் செனகை மாரியம்மன் கோயில், சிவன் பிரளயநாதர் கோயில். அடுத்து மிக அருமையாக நான் சொல்ல வேண்டியது எது என்றால், இங்கே சமண முனிவர்களை காத்த பாண்டிய மன்னன் என்ன செய்கின்றான், அங்கே வறட்சி எல்லாம் நீங்கிவிட்டது என்று சொல்லி 400 சமண முனிவர்கள் என்ன செய்கின்றார்கள், இரவோடு இரவாக ஒரு கவிதை எழுதிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த சமண முனிவர் சென்று விட்டார் என்ற ஆத்திரத்திலே பாண்டிய மன்னன் என்ன செய்தான், அந்த ஏடுகள் எல்லாம் அந்த இரவோடு இரவாக சென்ற அந்த புலவர்களுடைய அந்த சமண முனிவர்களுடைய ஏடுகளை பார்த்தான். வெறுப்பு கொண்டு என்ன செய்தான், வைகை ஆற்றிலே எரிந்தான். எரிந்த பொழுது அந்த ஏடு என்ன செய்கிறது என்றால், ஏடு அது எதிர்நீச்சல் போட்டு ஏடு எதிர்நீச்சல் போட்டு தங்கிற்று. ஏடகம் எதிர்நீச்சல் போட்டு திருவேடகத்தில் தங்கிற்று. சோழவந்தான் பக்கத்திலே 2 கிலோமீட்டர் பக்கத்திலே திருவேடகம் இருக்கிறது. அந்த திருவேடகத்திலே அந்த ஏடு அப்படியே தங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட சோழவந்தானுடைய சிறப்பு, ஏடு எதிர்நீச்சல் பெற்ற ஊர் எங்களுடைய ஊர். அது மாத்திரமில்லை, இதை காட்டிலும் தலையாய சிறப்பு எழுதினீமா, எங்கள் ஊரிலே பிறந்தவர் தான் அரசன் சண்முகனார். மறக்கக்கூடாது. அரசன் சண்முகனார் தமிழுக்கு அடித்த கொடை இருக்கிறதே, அது அளப்பரியது. அவர் கிண்ணிமங்கலம் என்ற ஊர் பக்கத்திலே கிண்ணிமங்கலம் இருக்கிறது. அது பக்கத்திலே சிவபிரகாச சுவாமிகளிடத்திலே இலக்கியம் கற்றார். இலக்கியம் கற்று அவர் இங்கே சேதுபதி ஸ்கூலில் தமிழாசிரியராக இருந்தார். நீங்கள் ஒரு சுவையான ஒரு சம்பவம் சொல்லுகின்றேன். அங்கே அதாவது சேதுபதி பள்ளியிலே அவர் தமிழாசிரியராக இருந்தார். அந்த தலைமை ஆசிரியராக இருந்தவர் நாராயணசாமி ஐயர். நாராயணசாமி ஐயர் என்ன செய்கிறார், தமிழுக்கு ஏன் இவ்வளவு அதிகமான பாடங்கள் வைத்திருக்கிறோம், தமிழுக்கு அதிகமான பாடங்கள் தேவையில்லை, தமிழுக்கு அந்த பாடங்கள் எல்லாம் குறை என்று சொன்னார். அந்த தமிழுக்குரிய பாடங்களுக்கு குறை என்று சொல்லி, தமிழன் என்ன இப்படி குறைத்தீர்கள், எப்படி ஏன் இப்படி பாடத்துடைய அந்த வேலையை குறைத்தீர்கள் என்று சொல்லும் பொழுது, தமிழ்தானே என்று சொன்னார். யாரு? நாராயணசாமியர் தமிழ்தானே என்று சொன்னார். வெகுண்டு எழுந்தார் அரசன் சண்முகனார். தமிழ்தானே என்று சொன்னார், தருதலையே என்று சொல்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். வேறு எந்தவித எந்தவித ஒரு வருமானமும் இல்லாத ஒரு சூழலில் அந்த தமிழை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடையன் என்ற அந்த ஒரு முனைப்போடு என்ன செய்கிறார், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு பின்புதான் பாரதியார் அந்த இடத்திற்கு வந்தார். அப்பொழுது சொன்னார், பாரதியுடைய கூற்று தெரியுமா, அரசன் சண்முகனார் என்ற ஒரு பெருமகனார் அவர் இருந்த பீடத்தில் நான் எப்படி இருப்பேன், அது என்ன, இது தகுமா என்று சொல்லும் பொழுது அரசன் சண்முகனுடைய அளப்பரிய பெருமை நான் விளங்குகின்றேன். அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் 12 நூல் எழுதினார். திருக்குறள் ஆராய்ச்சி, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபம் முதற்றே உலகு என்ற ஒரு குறளுக்கு மாத்திரம் ஏறத்தாழ 15 பக்கங்கள் எழுதியிருக்கிறதாக நாம் வரலாறு சொல்லுகிறது. திருக்குறள் ஆராய்ச்சி, திருக்குறள் சண்முக விருத்தி, சிதம்பர விநாயக மாலை, மாலை மாற்றுப்பாலை, ஏகபாத நூற்றி என்று பல நூல்களை எல்லாம் எழுதி தமிழுக்கு தொண்டு செய்த பெருமகனார் வாழ்ந்த இன்றைக்கும் அரசு பள்ளி இன்றைக்கு அரசன் சண்முகனார் அரசு மேல்நிலைப் பள்ளி என்றுதான் இருக்கிறது. அந்த நினைவை போற்றுகிறது என்று சொல்லி, அது மாத்திரமில்ல, எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது தெரியுமா, சோழவந்தானில் தான் இந்த மகளிர் உதவிக்குழு என்று அந்த உதவிக்குழு, அந்த மகளிர் வளர்ச்சி, அதாவது களஞ்சியம் என்று சொல்வார்கள், வட்டார களஞ்சியம், அவர்கள்தான் இந்த சோழவந்தானில் நிறுவி சோழவந்தானுடைய விருந்தோம்பல் குழு என்று ஏற்படுத்தி தமிழனுடைய கலாச்சாரம், தமிழுடைய பண்பாடு இவையெல்லாம் விளக்குவதற்காக அவர்கள் குழு அமைத்திருக்கிறார்கள். நெதர்லாந்திலிருந்தும் பிரான்சிலிருந்தும் பல வெளிநாட்டினரெல்லாம் பார்த்து இவரெல்லாம் அருமையாக செய்திருக்கிறார்கள். சோழவந்தான் பெருமை எப்படிப்பட்ட பெருமை என்று சொல்லி அவர்கள் விதந்து மகிழ்ந்து அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அருகில் இயற்கை அழகு குளிக்கக்கூடிய குட்லாடம்பட்டி பக்கத்தில், சோழவந்தான் பக்கத்தில் கோடையிலும் பொழியக்கூடியது குற்றாலம் இருக்கிறது. அம்மா குற்றாலம் தென்காசியில் இருக்கிற
அந்த குற்றாலத்தை விண்ணக்கூடிய இயற்கை அழகு சூழ்ந்த அந்த குற்றாலம்பட்டி ஏரி அருவி இருக்கிறது, அதனுடைய எழில் இருக்கிறது, அது தனித்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட அந்த குட்லாடம்பட்டி எங்கே இருக்கிறது என்றால் அது எங்கள் ஊரில் தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விவேகானந்தர் மடம் எங்கே அமைக்க வேண்டும் என்றால் திருப்பராய்த்துறையிலும் ஒன்றுதான் ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக சோழவந்தானில் தான் அமைத்திருக்கிறார்கள் விவேகானந்தர் மடம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய தந்தையார் கூட 30 ஆண்டுகளாக திருக்குறள் மாமன்றத்தை வைத்து சிறப்போடு நடத்தி நல்ல ஒரு திருக்குறள் சோழவந்தான் திருக்குறள் கருப்பையா என்ற பெயரெல்லாம் பெற்றார். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு அந்த வடகரை கண்மாய் என்று சொல்லுகின்ற அந்த வடகரை கண்மாய் தான் எங்களை வாழ வைக்கக்கூடிய கண்மாய். அதில் உள்ள சிற்பங்கள் சுற்றி சிற்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்து வெளிநாட்டெல்லாம் மகிழ்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சோழவந்தானை பற்றி சொல்லும் பொழுது எந்த ஊர் என்றாலும் எங்களூர் போல் ஆகுமோ என்று சொல்லி என்னுடைய அருமையான வாய்ப்பை நல்கிய உங்கள் அந்த மைண்ட் என்ற நிறுவனத்திற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல சாரோட பேரு ராஜேந்திர சோழவந்தான் நினைச்சிட்டு முழுசா அவர் பேரே போட்டுட்டேன். அப்புறம் தான் மேடம் சொன்னாங்க இல்ல ஊர் அது அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஆமா இல்ல ஊர் இல்ல அப்படின்னு நினைச்சு. ரொம்ப மகிழ்ச்சி சார், ஒரு தெரியாத ஒரு இடம் பத்தி பேசுனீங்க, அருமை. பார்க்கணும், அந்த பேரு கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. தொடருங்க வேதாமல் சார். ஒரே ஒரு இது அவர்கிட்ட நான் கேட்டுறேன் சார். ராஜேந்திரன் சார், சோழவந்தான்ங்கிறது கும்பகோணம் பக்கத்துல இருக்கிறதா? இல்ல, மதுரைக்கு பக்கத்துல 16 கிலோமீட்டர். இதுதான் கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். ஓகே சார், கேட்கிறேன். மிகச் சிறப்பாக சோழவந்தான் மதுரைக்கு அருகிலே 16 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய சோழவந்தான் வெற்றிலைக்கு இன்றைக்கு புவிசார் விருது அதுதான் பெற்றிருக்கிறது. அந்த கும்பகோணம் வெற்றிலை முக்கியம்தான், ஆனால் அதை விடவும் இது பெற்றிருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். ஐயாவும் அதை பதிவு செய்தார்கள். மிகச் சிறப்பான ஒரு ஊர். இந்த ஊரை சென்று பார்க்க வேண்டும். அவ்வளவு அருமையான ஒரு இயற்கை சூழல் மிகுந்த அந்த ஊரை பற்றி மிகச் சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்மிடையே பேச வந்திருக்கக்கூடியவர் தில்லை சிவகுமார். ஆனால் அவருடைய முன்னோட்டு என்ன தெரியுமா? பசுமை மா தில்லை சிவகுமார். MSc MA MPhil டிப்ளமா இன் அக்ரி முடித்தவர். ரத்ன சபாபதி சுற்றுச்சூழல் கிராமிய வளர்ச்சி நிறுவனம் நாமக்கல்லிலே இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த ஆளுமை, சிறந்த மனித நேயமிக்க ஒரு அன்பு சகோதரர் எனக்கு அவர். அந்த வகையிலே இன்றைக்கு அவர் மிகச் சிறப்பான பல பணிகளை நாமக்கல் பகுதியிலே ஆற்றி வருகிறார். இவரை அழைப்பதே எல்லோரும் பசுமையார் என்றுதான் அழைப்பார். ஏனென்றால் பசுமை நாமக்கல் அமைவதற்கு இன்றைக்கு அவர் முக்கிய காரணமாக இருக்கிறார். அந்த அமைப்பினுடைய செயலாளராக இருந்து 15க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை புனரமைப்பு செய்திருக்கிறார். அடர்வனம், குறுங்காடுகளிலே பல வனங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். கோவில்களிலே நட்சத்திர வனங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். நாமக்கல் கம்பன் கழகம், நாமக்கல் தமிழ்ச்சங்கம், நாமக்கல் கவிஞர் சிந்தனை பேரவை, ராமகிருஷ்ண கான சபை போன்றவற்றிலே முக்கிய பணியாற்றி வருகிறார். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டு துறை கீழ் செயல்படும் ஜவஹர் சிறுவர் மன்றம் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பல கலைகளை அவர் சொல்லி தரக்கூடிய இடத்திலே இருந்து சிறப்பாக செயலாற்றி பல குழந்தைகள் குடியரசுத் தலைவர் மூலமாக பாலஸ்ரீ விருது பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களை இன்றைக்கு வாழ்த்தி பாராட்டி பல பெண்கள் மகளிருக்கு பல திட்டங்களை வகுத்து அதையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். 2600க்கும் மேற்பட்ட குழுக்களை வைத்து 3000 மகளிரை தொழில் முனைவோராக மாற்றி இருக்கிறார். அதனால்தான் நபார்டு வங்கியின் மூலமாக நிதி வாங்கி கொடுத்து அதை செய்திருக்கிறார். கட்டாயமாக இதை சொல்ல வேண்டும் என்று கருதினேன். மிகச்சிறந்த ஆளுமை, மிகச்சிறந்த மனிதர். அவருடைய மகன் இப்போது சமீபத்தில் +2 மாவட்டத்திலே முதல் மாணவனாக மதிப்பெண்ணும் பெற்றார் என்பதும் பெருமைக்குரிய செய்தி. இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வேளாண்மை துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் பசுமை தில்லை சிவகுமார் அவர்களை நாமக்கல் பற்றி பேசுவதற்காக நம்மோடு இங்கு இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஐயா, உங்கள் உரையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியருக்காய் ஏவி நின்று, அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழைத்து காப்பான் என்று எங்கள் நாமக்கல்லை வழிகாட்டி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேய பெருமானை வணங்கி ஒரு அற்புதமான மைண்ட் யுவர் மைண்ட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி
1185 நிகழ்வுகளை நடத்தி இந்த நிகழ்விலே என்னை பேச வாய்ப்பை உருவாக்கி தந்த அம்மா வேளாம்பாள் அவர்களுக்கும் ஐயா ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும் முதலில் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய ஆளுமைகள் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய பல்வேறு சைவ சித்தாந்தத்தையும் கவிதைகளையும் கட்டுரைகளையும் நமது தமிழ் இலக்கியங்களையும் முழுமையாக கற்றவர்கள். நான் சமூக செயல்பாட்டாளர், முழுமையாக இலக்கியங்களை கற்கவில்லை என்றாலும் கூட இது போன்ற அறிஞர்களுடைய பேச்சை சுவைத்து கேட்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த நேரத்திலே வழங்கியதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு சமூக செயல்பாட்டிலே, குறிப்பாக ஐயா அவர்கள் சைக்காலஜிஸ்ட் என்று சொன்னார்கள், அந்த அடிப்படையிலே நான் சமூகவியலை MA படித்திருக்கிறேன். அதே போன்று MPhil சமூகவியல் பட்டம் பெற்றிருக்கின்றேன். நான் முழுக்க என்னுடைய பணி முழுவதும் 25 ஆண்டுகளாக கிராமங்களை நோக்கி செல்வதும், கிராமங்களில் இருக்கின்ற எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, இயற்கையை பாதுகாப்பது, அதே போன்று அங்கு கிராமங்களிலே இருக்கின்ற மக்கள் அந்த கிராமத்திலே தங்கி வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கடந்த 25 ஆண்டுகளாக நம்முடைய நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய வழிகாட்டலிலே துவக்கப்பட்ட அமைப்பானது இன்றைக்கு நாமக்கல், சுற்றுவட்டார கரூர், சேலம், பெரம்பலூர், அரியலூர், தருமபுரி, சேலம் போன்ற பகுதிகளிலே பல்வேறு சேவை பணிகளை ஆற்றி வருகின்றோம். இன்றைக்கு எனக்கு எங்கள் ஊர் என்று சொல்லவுடன் மிகவும் ஆர்வமாக அம்மா அவர்கள் சொன்னவுடன், எங்கள் ஊர் என்றால் எங்கள் ஊரை பற்றி நாங்கள் பேசலாமாமா என்று, கண்டிப்பாக உங்கள் ஊரை பற்றி தான் நீங்கள் பேச வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாமக்கல், நாமணக்கும் நாமக்கல், இது முழுக்க பரம்பை மலை போல ஐயா சொன்னதை போல சோழவந்தான் போல செழிப்பான பூமியாக இருந்ததில்லை. முழுக்க குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதி, வறண்ட காடாக இருந்த பகுதி இது. இந்த பகுதியிலே இங்கு பார்த்தோம் என்றால் இங்கு முழுக்க மானாவாரி நிலங்கள், மழையை எதிர்பார்த்து விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் இங்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இங்கு லாரி என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட் தொழில், அதே போன்று டேங்கர் என்று சொல்லக்கூடிய டேங்கர் தொழில், அதே போன்று நமது கோழிப்பண்ணை முக்கியமான பிரதான தொழிலாக இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியாக இருக்கின்றது நாமக்கல் கோழிப்பண்ணை. ஏனென்றால் வறுமையின் காரணமாக மானாவாரி மண்ணை எதிர்பார்த்து விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழல் தள்ளப்பட்டதன் விளைவாக விவசாயத்தில் போதிய வருமானம் இல்லை என்ற நோக்கத்திலே அவரவராக அவர்களுக்கு தெரிந்த கால்நடை வளர்ப்பிலே, அது குறிப்பாக கோழி வளர்ப்பிலே ஈடுபாடு பெற்று அந்த கோழியை வளர்க்க துவங்கினார்கள். அந்த கோழி வளர்ப்பினுடைய உச்சம்தான் அது வெளியில் கொண்டு செல்வதற்காக லாரி வரப்பட்டது. லாரி டிரான்ஸ்போர்ட் தொழிலே, கோழி தொழிலே முன்னோடியாக திகழ்ந்து, அதே போன்று இன்றைக்கு கல்வி மாவட்டமாக, குறிப்பாக அது ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைத்து விதமான பல்கலைக்கழகங்கள், அதே போன்று கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாம் இங்கு நாமக்கலிலே தரமிக்க பள்ளிகளாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய உழைப்புக்கு பெயர் போன ஊர் நாமக்கல். மிகுந்த சிறந்த ஒரு உழைப்பாளிகள் அனைவருமே. அதே போன்று பல்வேறு விதமான தொழில்களை காலையிலிருந்து இரவு வரை, அது நிதி நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது வேளாண்மை சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், லாரி பாடி பில்டிங் தொழிலாக இருக்கட்டும், பல்வேறு தொழில்களை செய்து வருகின்ற ஒரு மாவட்டம். இங்கு ஐயா அவர்கள் சொன்னதை போல இங்கும் ஒரு நாமக்கல்லிலே ஒரு சிறப்புமிக்க மன்னர் வாழ்ந்த ஊர். நாமக்கல் அருகிலே கொல்லிமலை என்ற ஒரு அற்புதமான மலை இருக்கின்றது. அந்த மலையிலே வல்வில் ஓரி என்ற ஒரு பாரியை போல ஓரி என்ற ஒரு வள்ளல் வாழ்ந்த மண். இந்த வள்ளல் வாழ்ந்த பகுதி என்றால் இங்கு அந்த வள்ளல் கொல்லிமலையை ஆண்ட மன்னன் வில் வித்தைகளை மிகுந்த சிறப்புமிக்க மன்னனாக விளங்குகிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு வருகின்ற மக்களுக்கு, குறிப்பாக இசைக்கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற, பறையிசை செய்கின்றவர்கள், அதே போன்று பல்வேறு இசைக்கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், பாணர்கள், கவிஞர்கள், இவர்கள் எல்லாம் பொன் பொருள் கொடுத்து அவர்களை ஊக்குவித்து அவர்களால் பாடப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வல்வில் ஓரி கொல்லிமலையில் வாழ்ந்தது. கொல்லிமலையை சதுரகிரி என்று கூட சொல்வார்கள். மிகவும் சித்தர்கள், நிறைய சித்தர்கள் இங்கு வாழ்ந்ததாக நிறைய அடையாளங்கள் இருக்கின்றது. கோரக்கர் இங்கு வந்து சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். போகர் இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். கொல்லிமலையிலே எட்டுக்கையம்மன் என்ற ஒரு கொல்லி பாவை இருக்கின்றது. இவையெல்லாம் சித்தர்கள் நவபாசனத்திலே உருவாக்கப்பட்டது.
இங்கு கொல்லிப்பாவை இருக்கின்றது, அரப்பள்ளீஸ்வரர் என்ற ஒரு மிகப்பெரிய சிவாலயம் இருக்கின்றது. அது வல்வில் ஓரி மன்னன் இங்கு ஆண்ட போது அவர்கள் அதை வழிபட்டதாக இங்கு சொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மலையானது இப்ப நாமக்கல் மாவட்டத்திலே கொல்லிமலை அமைந்திருக்கிறது. நாமக்கல் நகரத்திலே மிகப்பெரிய கோட்டை, ஒரு பெரிய ஒரு மலை கோட்டை இருக்கின்றது. அந்த மலையின் மேலே திப்பு சுல்தான் வந்து இங்கு தங்கி இங்கிருந்து பல்வேறு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் புரிந்த போது இங்கு தங்கி இருந்து இந்த கோட்டையில் இருந்ததாக வரலாறுகள் இருக்கின்றது. அதே போன்று இந்த கோட்டைக்கு அடியிலே குடைவரை கோயில், நரசிம்மர் அவர்களுடைய குடைவரை கோயில், விஜயநகர மன்னர்கள் எல்லாம் வந்து இருந்த போது இங்கு நரசிம்மர் கோயில் இருக்கின்றது. நாமகிரி தாயார், அற்புதமாக நாமகிரி தாயார் இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆஞ்சநேயர் அவர்கள் நின்ற கோலத்திலே அருமையான காட்சி கொடுத்து இங்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து எல்லாம் வந்து பக்தர்கள் எல்லாம் இங்கு வந்து தரிசனம் செய்து விட்டு சொல்கிறார்கள். எங்கள் நாமக்கல் மாவட்டத்திலே காவிரி ஓடுகிறது. திருமணிமுத்தாறு என்று ஒரு ஆறு, அது கொல்லிமலை, அதாவது ஏற்காடு சிறுவராயன் மலையில் உற்பத்தியாகி எங்கள் ஊரில் இருக்கின்ற காவிரியோடு கலக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் நாமக்கல். உழைப்புக்கு பெயர் போன ஊர். இங்கு தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பிறந்த ஊர். அவர்கள் மிகப்பெரிய கவிஞர், ஓவியர், பத்மவிபூஷன் பட்டம் பெற்றவர்கள். நமது தமிழ்நாடு அரசினுடைய முதல் அரசவை கவிஞராக இருந்தவர். அவர்கள் சுதந்திர போராட்ட காலத்திலே அவர்களுடைய செயலானது காந்தியினுடைய அபிமானத்தை பெற்று கரூர் நாமக்கல் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்து கொண்டு திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை ராஜாஜி தலைமையிலே ஒரு உப்பு சத்தியாகிரகத்தை காந்தி அவர்கள் ஆரம்பித்த பொழுது திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை ராஜாஜி தலைமையிலே அவர்கள் வழிநடுக சென்றார்கள். செல்லுகின்ற பொழுது நாமக்கல் கவிஞர் அவர்கள் பாடிய அந்த பாடல் தான் தென்னகத்தை சுதந்திர போராட்டத்திலே திரும்பி பார்க்க வைத்தது. கத்தி இன்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதே, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாவரும் சேருவீர் என்று கவிஞர் அவர்கள் வழிநடுக பாடி சென்ற பொழுது ஆங்காங்கே இருந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த மிகப்பெரிய அளவிலே அந்த சுதந்திர போராட்டத்திலே உப்பு சத்தியாகிரகமானது வெற்றியடைய காரணமாக இருந்தது. அப்பொழுது இந்தியா முழுவதும் பேசப்பட்ட போது தென்னகம்தான், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் பெரிய அளவில் பேசப்பட்டதற்கு காரணம் இந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை வாழ்ந்த இந்த நாமக்கல். அந்த அளவிலே நாமக்கல்லார் என்று சொன்னால் கவிஞருடைய பெயர் விளங்கும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய கவிஞர் வாழ்ந்த மண் இது. அதே போன்று தற்போது டாடா சந்திரசேகர் என்று சொல்லக்கூடிய டாடா நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் எங்கள் நாமக்கலுக்கு அருகாமையிலே இருக்கின்ற ஒரு கிராமமான மோகனூரில் பிறந்தவர். அவர்கள் இன்றைக்கு உழைப்பால் உயர்ந்து இன்றைக்கு அவர்கள் டாடா நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். அதே போன்று சிலம்பொலி செல்லப்பனார் இந்த மண்ணிலே பிறந்து உலகமெங்கும் சென்று சிலம்பு ஒலிக்கும் விதமாக சிலப்பதிகாரத்தை முக்கிய காவியமாக எடுத்து உலக நாடுகளெல்லாம் சென்று அந்த சிலப்பதிகாரத்தை பரப்பிய ஒரு கவிஞர், ஒரு பேச்சாளர் ஐயா சிலம்பொலியை செல்லப்பன் ஐயா அவர்கள் வாழ்ந்த ஊர் இந்த நாமக்கல். அது மட்டுமல்லாமல் இங்கு பல்வேறு ஆளுமைகள் இங்கிருந்து உருவாகி பல்வேறு நாடுகளிலே, வெளிநாடுகளிலே, அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே சென்று தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உழைப்புக்கு சொந்தக்காரர்களான இந்த நாமக்கல் மாவட்டம் இன்றைக்கு ஒரு முன்னோடி மாவட்டமாக இன்றைக்கு தனிநபர் வருமானம் ஈட்டுவதிலே தமிழகத்திலே ஒரு 3வது இடத்தை பிடித்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம். முதலிடம் திருவள்ளுவர், காஞ்சிபுரம், 2வது இடம் சென்னை, 3வது இடம் நாமக்கல் பர்காபிட்டா இன்கமிலே 3வது இடத்தை பிடிக்கும் அளவிற்கு நல்ல உழைக்கக்கூடியவர்கள், குறிப்பாக பெண்கள், இங்கு இருக்கின்ற மகளிர்கள் எல்லாம் கடுமையான உழைப்பாளர்கள். காலை அதிகாலையிலிருந்து அவர்கள் அந்த கோழி வளர்ப்பதாக இருக்கட்டும், ஆடு வளர்ப்பதாக இருக்கட்டும், அல்லது காய்கறி விவசாயம் செய்வதாக இருக்கட்டும், அதை விற்பனை செய்வதாக இருக்கட்டும், ஆகவே முழுக்க அந்த தொழில் ஈடுபாடுகளிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் மகளிர்கள். அந்த அளவிலே நாமக்கல் மாவட்டம் தமிழகத்திற்கு ஒரு முன்னோடி மாவட்டமாக திகழ்வது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது. ஆகவே எங்கள் ஊர், எங்கள் மண்ணை நாங்கள் பசுமையான நாமக்கல், நம்ம நாமக்கல்லை பசுமை நாமக்கல்லாக உருவாக்குவோம் என்ற இலக்கோடு நாங்கள் 2012ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். பல ஏரிகளை புனரமைப்பு செய்திருக்கின்றோம், குளங்களை தூர்வாரி இருக்கின்றோம், அடர் வனங்களை அமைத்திருக்கின்றோம். மாதம் ஒரு கோயிலுக்கு சென்று
அந்த கோயிலில் இருக்கின்ற உழவார பணி செய்து அங்கு 27 நட்சத்திரத்துக்குரிய மரங்கள், 12 ராசிக்குரிய மரங்கள் எல்லாம் நட்டு அந்த பகுதி மக்களோடு இணைந்து இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி நாமக்கல் மாவட்டத்திலே செயலாற்றி வருகின்றோம். ஆகவே எங்களுடைய மண்ணை நாங்கள் பசுமை நாமக்கல், ஒரு முன்னோடி நாமக்கல்லாக தமிழகத்திற்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்டு வருகிறோம். எங்கள் ஊரை பற்றி எங்களுக்கு பெருமை, எங்கள் பெருமையின் அடையாளம் நாமக்கல். எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்த ஐயா ஸ்டீபன் ஐயா அவர்களுக்கும் அதே போன்ற அம்மா வேளாம்பாள் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை குறித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். போக வேண்டிய ஒரு இடம் கொல்லிமலை, பார்க்க வேண்டிய இடம். அவசியம் பார்க்கணுங்க. ரொம்ப ஆஸ்பீசியஸ் ஒரு ஊருங்க. அது மேல மலையில வந்து பல மூலிகைகள், தாமிர மண், அது தாமிரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய அந்த சத்து உள்ள மண், அது பாக்சைட்னு சொல்லுவாங்க. மினரல்ஸ் நிறைய இருக்கிறதுனால வளமான மூலிகைகள் நிறைய மலையில இருக்குதுங்க. அந்த காற்றை சுவாசிச்சுட்டு இருந்தாவே பல வியாதிகள் குணமாயிருது அப்படிங்கிறது நாங்க நேரடியா நாங்க உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும்னு போய் மேல தங்கியிருந்தாவே அவங்களுக்கு உடல்நலம் சரியாயிருங்க. அந்த அளவுக்கு ஒரு புகழ்மிக்க ஒரு சித்தர்கள் வாழக்கூடிய ஒரு பூமி கொல்லிமலை. மகிழ்ச்சி. நன்றி, நன்றி சார். வாங்க மேடம், அடுத்தது. மிக்க நன்றி. ஒரு அருமையான ஊர் நாமக்கல் என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது கோழியும், பிராய்லர் கோழியும் அந்த முட்டையும் தான். இருந்தாலும் அதை தாண்டி பல விடயங்கள் நாமக்கலிலே இருக்கின்றன என்று கூறிய நம்முடைய பசுமை தில்லை சிவகுமார் சகோதரர் அவர்களுக்கு நம்முடைய மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்முடைய இங்க பேச வருபவர் வாழ்வியல் கவிஞர் பா. மாதவன் ஐயா வருகிறார். அவர் மாதவன் ஐயாவை பொறுத்தவரையிலே வேதியியல் பட்டம் பெற்றவர், யோகாவிலே முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார், பல்வேறு எளிய முறையிலே குண்டலினி யோகத்திலே ஆசிரியர் பட்டம் பெற்றிருக்கிறார். 15 ஆண்டுகள் பல்வேறு வேதியியல் தொழிற்சாலைகளில் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரியாக பணிபுரிந்தவர். இப்போது 22 ஆண்டுகளாக தொடர்ந்து யோகா, தியானம் மற்றும் வாழ்வியல் திறன் மேம்பாட்டு துறைகளிலே பல்வேறு நபர்களுக்கு பயிற்சி அளித்து வருவது இவருடையது. மறுபார்வை வாழ்வியல் திறன் மேம்பாடு மையத்தினுடைய நிறுவனராகவும் பயிற்சியாளராகவும் ஆலோசகராகவும் இருக்கிறார். பல்வேறு பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று பயிற்சி அளித்து வருகிறார். தமிழ் மொழியின் மேல் பற்று கொண்ட காரணத்தை இப்போது பரமமலை தமிழ்ச்சங்கத்தினுடைய முக்கிய ஒரு இணையராக அதில் இணைந்து வருகிறார். பல்வேறு தமிழ் இலக்கிய சங்கங்கள் நடத்திய பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு 15க்கும் மேற்பட்ட விருதுகளும் சான்றிதழ்களும் பெற்றிருக்கிறார். இப்போ தற்போது ரெக்கார்ட் ஹோல்டர் போரம் வாழ்நாள் சாதனையால் விருது இவருக்கு வழங்கி பாராட்டி இருக்கிறது. மனிதர் காட்டில் மானுடம், தூரிகையின் துள்ளல் போன்ற பல்வேறு படைப்புகளையும் படைத்திருக்கிறார். அந்த அளவிலே அவர் பேச இருக்கக்கூடியது அவர் பிறந்த மாவட்டமான புதுச்சேரி. புதுச்சேரியை பற்றி தான் நம்முடைய இன்றைக்கு பேச வந்திருக்கிறார். மிக அருமையான ஒரு ஊரை பற்றி பேச வந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வியல் கவிஞர் மாதவன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும் வணக்கம். 1184வது நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் 2 விடயங்கள் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஒன்று புதுச்சேரியுடைய வரலாறு, இன்னொன்று நீங்கள் சுற்றி இங்கு கழிக்க வேண்டிய 12 தலங்கள் மாத்திரம் தான் சொல்ல போகிறேன். முதலில் வரலாறு சொல்லிவிடுகிறேன். புதுச்சேரி அல்லது புதுவை என அழைக்கப்படும் புதுச்சேரி இந்திய நடுவண் அரசின் ஒன்றிய பகுதியாக உள்ளது. புதுச்சேரி மாநிலம் என்னும் இப்பகுதி முன்னர் பிரெஞ்சு நாட்டின் ஆதிக்கத்தில் இருந்தது. இப்பகுதியானது ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படாத 4 பகுதிகளை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளடக்கியது. புதுச்சேரியும் காரைக்காலும் தமிழ்நாடு மாநிலத்தின் நிலப்பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. மாஹே கேரள மாநிலத்தின் நிலப்பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. ஏனாம் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் நிலப்பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. பீஜப்பூர் சுல்தான் ஆட்சியில் வெளியிடப்பட்ட அரசாணையின்படி 1693ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி புதுச்சேரி நகரத்தின் அடித்தளத்தை அமைத்தது. பிரெஞ்சு கம்பெனி 4/2/1673ஆம் ஆண்டு பிராங்கோயில் மார்டின் என்பவரை முதல் கவர்னராக நியமித்தது. அவரே சிறு மீனவ கிராமமாக இருந்த புதுச்சேரியை பெரிய துறைமுக நகரமாக மாற்றும் கனவு திட்டத்தை துவக்கினார். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கவர்னர் பிராங்கோயில் மார்டின்
1674ஆம் ஆண்டு புதுச்சேரியில் வணிக மையத்தை அமைத்தார். அதுவே இந்திய நாட்டின் தலைமை பிரெஞ்சு பகுதியாக பின்னாளில் அமைந்தது. அக்காலகட்டத்தில் இந்தியாவுடனான வணிக பங்களிப்பு தொடர்பாக ஐரோப்பா நாடுகளிடையே போர் மூண்டது. ஆதலால் புதுச்சேரி 1693ஆம் ஆண்டு டச்சு நாட்டவரால் பின்னர் 1699ஆம் ஆண்டு ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக் ஒப்பந்தத்தின்படி பிரெஞ்சு கம்பெனிக்கு மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது. 1720 இருந்து 1738ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பிரெஞ்சு கம்பெனி மாஹே, ஏனா மற்றும் காரைக்கால் பகுதிகளை தன்னுடையதாக்கியது. 1742 முதல் 1763ஆம் ஆண்டு வரை ஏற்பட்ட ஆங்கிலோ பிரெஞ்சு போரின் போது புதுச்சேரி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கைமாறியது. பின்னர் 1763ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி மீண்டும் பிரெஞ்சு கம்பெனி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. 1789ஆம் ஆண்டில் ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாறிய புதுச்சேரி பின்னர் 1811ஆம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்திடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவின் பிற பகுதிகளில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம் அதிகமானாலும் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனா மற்றும் சந்திரநாகூர் ஆகிய பகுதிகள் மட்டும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தின் கீழ் செயல்பட ஒப்புக்கொண்டார். 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பிரெஞ்சு அரசுடன் இணைந்து 1948ஆம் ஆண்டு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டது. அதில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களது அரசியல் எதிர்காலத்தை தாங்களே தேர்ந்தெடுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1 உடன்படிக்கை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனா மற்றும் சந்திரநாகூர் ஆகிய பகுதிகள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகளான ஆகின. 1963ஆம் ஆண்டு இவ்வுடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் சந்திரநாகூர் பகுதி மேற்கு வங்க மாநிலத்துடன் இணைக்கப்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகள் ஒருங்கிணைந்து நடுவண் அரசின் ஒன்றிய பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக மாறியது. புதுச்சேரி மக்கள் தொகை 16.60 லட்சம் ஆகும். எழுத்தறிவு 85.85%. பரப்பளவு 19.54 கிலோமீட்டர். புதுச்சேரியின் மக்கள் தொகையில் 35% பேர் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த செயல்பாடுகள் சார்ந்துள்ளனர். முக்கிய உணவு பயிர் அரிசி, கேழ்வரகு, கம்பு மற்றும் பருப்பு வகைகள். கரும்பு, பருத்தி, நிலக்கடலை போன்ற பணப்பயிர்களும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. மீன் பிடித்தல் முக்கிய தொழிலாகும். 3 சிறிய துறைமுகங்கள் உள்ளன. புதுச்சேரி 30 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டது. மாநில விலங்கு அணில், பறவை குயில், மலர் நாகலிங்கம். ஆயி மண்டபம் புதுச்சேரி மாநில அரசு சின்னம். நவம்பர் 1 புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்படுகிற நாளாகும். 2006ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி என்று இது அழைக்கப்படுகிறது. புதுச்சேரியில் பார்க்க வேண்டிய சிறந்த சுற்றுலா தலங்கள். இது அதிகாரப்பூர்வமாக புதுச்சேரி என்றும் உள்ளூரில் பாண்டி என்றும் அழைக்கப்படுகிறது. இது தமிழ், பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் கலாச்சாரங்களின் இணக்கமான கலவையாகும். இந்த நகரத்தின் பழமையான கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை படைப்புகளை கொண்ட இடமாகும். முதலில் நீங்க பார்க்க வேண்டியது பாரடைஸ் கடற்கரை. சுண்ணாம்பாறில் அமைந்துள்ள பாரடைஸ் கடற்கரை புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக மதிப்பிடப்பட்ட கடற்கரையாகும். இங்கு படகு சவாரி பிரசித்தி பெற்றது. இது அடர்ந்த சதுப்பு நில காடுகளால் சூழப்பட்டுள்ளது. இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்கமாக இருக்கும். பல்வேறு வகையான அரிய மற்றும் அழகான பறவைகளின் தாயகமாக இருப்பதால் இது ஒரு பறவை பார்வையாளர்களுக்கு ஒரு விருந்தாகும். இங்கு நவம்பர் முதல் மார்ச் வரை பார்ப்பதற்கு சிறந்த நேரமாக இருக்கும். இந்த பகுதி வந்து சேருவதற்கு கட்டணம் 15 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு 4 வயதிலிருந்து 8 வயதிற்குள்ளவர்களுக்கு 5 ரூபாய். காலை 9 முதல் மாலை 6 மணி வரை நீங்கள் படகு சவாரி செய்யலாம். அடுத்தது ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம். நகரின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் புதுச்சேரியின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். 1926ஆம் ஆண்டு ஸ்ரீ அரவிந்தர் கோஷ் அவர்களால் நிறுவப்பட்ட இந்த ஆசிரமம் எளிமையான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துவதற்கான அவரது தொலைநோக்கு பார்வையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
ஆசிரமத்தின் ஆன்மீக சூழல் ஆன்மாவை அமைதிப்படுத்தும் இடமாக இது அமைகிறது. கட்டிடத்தின் எளிமையும் அதன் அழகிய உட்புறங்களும் கண்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கின்றன. வாழ்க்கை மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரங்களை பற்றி அறிய ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் ஒரு அருமருந்தாகும். இங்கு முதியோர் இல்லங்கள், சாப்பாட்டு அறை, நூலகம், விளையாட்டு மைதானம், பட்டறைகள் உண்டு. நூலகத்தில் 25 வெவ்வேறு மொழிகளில் 80,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளது. ஆசிரமத்தை பார்வையிட நுழைவு கட்டணம் இல்லை. பகலில் காலை 8 to 12 மணி வரை, மாலை 2 to 6 மணி வரை மக்களுக்காக திறந்திருக்கும். 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் ஆசிரமத்திற்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. அக்டோபரிலிருந்து பிப்ரவரி வரை வானிலை நன்றாக இருக்கும். நீங்கள் பார்வையிடுவதற்கு சிறந்த இடமாக இருக்கும். 3வது ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயம். இது 5 நூற்றாண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்ட விநாயகர் ஆலயம். மதம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது. தரிசன நேரம் காலை 5:45 மதியம் 12:30, மாலை 4 மணிலிருந்து இரவு 9:30 மணி வரை வாரம் முழுதும் இயங்கும். அடுத்து கடற்கரையோட நடைபாதை. அமைதியான சூழலுக்கு பெயர் பெற்ற சிறந்த இடம் இது. நீலக்கடலின் அழகினை வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க கலங்கரை விளக்கத்தை பார்வையிடலாம். அடுத்து பாரதி பூங்கா. அரசாங்க பூங்கா என்று அழைக்கப்படும் நகரத்தின் குறிப்பிடத்தக்க கட்டடமைப்புகளை சூழப்பட்ட ஒரு பெரிய பசுமையான பூங்கா இது. நன்கு பராமரிக்கப்பட்ட அழகான பசுமையான தோட்டங்கள், அற்புதமான நீரூற்றுகள், வண்ண மலர்களால் நிரம்பிய மலர் படுக்கைகள் இங்குள்ளன. பார்வை நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த பூங்கா திறந்திருக்கும். அருகே ஆளுநர் மாளிகை, சட்டமன்றம், அரசு அலுவலகம் உள்ளது. இது 1854ஆம் ஆண்டு லூயிஸ் குரே என்பவரால் கட்டிட அமைக்கப்பட்டது. இதற்கு நுழைவு கட்டணம் இல்லை. அடுத்து அரிக்கமேடு. புதுவையிலிருந்து ஒரு 30 நிமிட நேர பயண தூரத்தில் அமைந்துள்ள பழைய ரோமானிய வர்த்தக மையம் அரிக்கமேடு. இந்தோ ரோமானிய தொடர்புகள் குறித்து ஏராளமான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து இந்த இடத்தின் வரலாற்று முக்கியத்தை நீங்கள் அறியலாம். புதுச்சேரியின் இந்த பகுதியில் ரோமானியர்கள், சோழர்கள் மற்றும் பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள் இங்கு வசித்து வந்தனர். கிமு 1 நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை துறைமுக நகரத்தின் இந்த பகுதி முழுவதும் புகழ்பெற்ற கடல்சார் மையமாக செயல்பட்டுள்ளது. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் காலை 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை இந்த இடத்தை பார்வையிடலாம். நுழைவு கட்டணம் இல்லை. அடுத்து ஜவஹர் பொம்மை அருங்காட்சியகம். நன்கு பராமரிக்கப்படும் இந்த பொம்மை அருங்காட்சியகம் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த இடமாகும். இந்த அருங்காட்சியகம் பழைய கலங்கரை விளக்கம் அருகில் உள்ளது. திங்கள் விடுமுறை மீதி நாட்களில் பார்வையிடலாம். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. நுழைவு கட்டணம் இல்லை. நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த 120க்கும் மேற்பட்ட பொம்மைகளின் தொகுப்பு இங்குள்ளது. அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை இங்கு வருவது நல்லது. அடுத்து பிரெஞ்சு போர் நினைவு சின்னம். முதல் உலக போரின் போது தங்கள் நாட்டை காப்பாற்ற தங்கள் இன்னுயிரை ஈர்ந்த வீரர்கள் பிரெஞ்சு நினைவு சின்னத்தில் கௌரவிக்கப்படுகிறார்கள். இது 1970ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. பசுமையான தோட்டங்களால் சூழப்பட்ட போர் நினைவு சின்னம் இன்றும் நாம் பெற்றுள்ள சுதந்திரத்தை நினைவூட்டுகிறது. அடுத்து ஆரோவில். விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆரோவில் யுனிவர்சல் நகரம் என்ற கருத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு தனித்துவமான நகரமாகும். 1968ஆம் ஆண்டு ஸ்ரீ அரந்தரின் சீடரான மிர்ரா அல்பாசாவால் நிறுவப்பட்டது. 124 நாடுகள் இதன் கட்டமைப்பில் இணைந்துள்ளது. பாலினம், மதம், அரசியல் எல்லைகளுக்கு அப்பால் மனித குலம் செழிக்க அனுமதிக்கும் என்ற ஒரு கொள்கையில் இந்த நகரம் அவரால் உருவாக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள ஆரோவில் அமைதியை தேடுபவர்களுக்கு ஒரு பிரபலமான இடமாகும். நகரத்தின் ஆன்மா என்று அன்பாக அழைக்கப்படும் மாத்ரி மந்திர் இந்த நகரத்தின் மத்தியில் அமைந்துள்ளது. பசுமையான புல்வெளிகள் மற்றும் காடுகளால் சூழப்பட்டுள்ளது. உலகத்தரம் வாய்ந்த நல்வாழ்வு மற்றும் ஆன்மீக சேவைகளை வழங்குவதால் புதுச்சேரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இடையே ஆரோவில் பிரபலமானது. இங்கு தியானம் செய்யலாம், யோகா கற்றுக்கொள்ளலாம். பார்வை நேரம் காலை 9 முதல் மாலை 5 மணி வரை. நுழைவு கட்டணம் இல்லை. மாத்திரு மந்திர் பார்வையாளர் மையத்தில் தகவல் மையம் காலை 9 to 1 மணி வரை, மதியம் 1:30 முதல் மாலை 5 மணி வரை. செவ்வாய் விடுமுறை. முன்பதிவு நேரம் காலை 10 முதல் 11 மணி வரை மற்றும் பிற்பகல் 2 முதல் 3 மணி வரை. இதன் கட்டமைப்பை முடிக்க கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் ஆனது. 2008ஆம் ஆண்டு இது அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது.
மாத்திரை மந்திர் செல்ல ஒரு நாளைக்கு முன்பே முன்பதிவு செய்தல் மட்டுமே பரிந்துரைக்கப்படுகிறது. நேரில் முன்பதிவு செய்தல் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. தொலைபேசி, மின்னஞ்சல், 3ஆம் தரப்பு முகவர் மூலம் உங்கள் இருக்கையை முன்பதிவு செய்யும் பயன்பாடு இங்கு இல்லை. மழை நாட்களில் அனைத்து முன்பதிவுகளும் தானாகவே ரத்து செய்யப்படும். அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை இங்கு பார்வையிட உகந்த காலமாகும். செவ்வாய் மற்றும் ஞாயிறு அனுமதி இல்லை. புதுச்சேரியை யுனெஸ்கோ பாரம்பரிய நகர பட்டியலில் இடம்பெற செய்யும் முயற்சியாக 114 பாரம்பரிய கட்டிடங்கள் அடையாளம் காணப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதில் விடுபட்ட 131 பாரம்பரிய கட்டடங்கள் 2ஆம் கட்ட பட்டியல் சேர்த்து வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் பழமையான கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள், தனியார் கட்டிடங்களும் இடம்பெற்றன. அடுத்து நீங்கள் பார்வையிட முக்கியமான செல்ல வேண்டிய இடம் பாரதியார் இல்லம். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் மகாகவியும் பெண்ணுரிமை போராளியுமான பாரதியார் பிரிட்டிஷார் கண்களில் மண்ணை தூவிவிட்டு பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த புதுச்சேரியில் தஞ்சம் அடைந்தார். 1908 முதல் 1918 வரை இங்கு குடியிருந்த 10 ஆண்டுகள் தாம் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற காலத்தால் அழியாத காவியங்களை படைத்தார். பிரெஞ்சு கட்டட கலையுடன் அமைந்துள்ள அவர் தங்கியிருந்த வீட்டை அருங்காட்சியகமாகவும் நூலகமாகவும் பராமரித்து வருகிறது புதுச்சேரி அரசு. பாரதி தன் கைப்பட எழுதிய கவிதைகள், கட்டுரைகள், மனைவி செல்லம்மாக்கு எழுதிய கடிதங்கள், அவரின் அரிய புகைப்படங்கள் என பல பொக்கிஷங்கள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்து பாரதிதாசன் இல்லம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடியவரும் மகாகவி பாரதியாரிடம் அளவு கடந்த அன்பு கொண்டவருமான புரட்சி கவிஞர் பாரதிதாசன் 1945 முதல் 1964 வரை பெருமாள் கோவில் வீதியில் வாழ்ந்து வந்தார். பாவேந்தரின் மறைவுக்கு பிறகு அவரது இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டது. பாவேந்தரின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ளும் விதமாக அவர் கைப்பட எழுதிய பிரதிகள், கவிதைகள், கட்டுரைகள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் இந்த இல்லம் திறந்திருக்காது. இறுதியாக தாவரவியல் பூங்கா. இந்தியாவின் சிறந்த தாவரவியல் பூங்காக்களில் இதுவும் ஒன்று. 22 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு அரிய வகை மரங்களையும் தாவரங்களையும் கொண்டிருக்கும் இந்த பூங்கா 1826ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. பூங்காவினுள் நுழைந்ததும் அமைதியும் ரம்யமும் நிரம்பியிருப்பதை உணர முடியும். மீன் கண்காட்சியகம், இசைக்கு ஏற்றாற்போல் நடனமாடும் நீருற்று, பாறைகளுடன் கூடிய ஜப்பான் தோட்டம், அள்ளிக்குளம் போன்றவை அவசியம் கண்டு ரசிக்க வேண்டியவை. இதனுடன் குழந்தைகளை கவரும் மற்றொரு சிறப்பம்சம் இதற்குள் இயக்கப்படும் ரயில் தான். அதில் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த பூங்காவையும் சுற்றி வந்து ரசிக்கலாம். பல்லாயிரம் வருட பழமையான கல்மரங்கள் பூங்காவின் மைய பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. ஏப்ரல், மே மாதம் செல்பவர்கள் பாரிஜாதம் மற்றும் செண்பக மரங்களில் பூக்கும் பூக்களின் நறுமணத்தை உணரலாம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் வேளாண் துறை சார்பில் மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகில் அமைந்திருக்கும் இந்த தாவரியல் பூங்காவிற்கு நடந்தே செல்லலாம். நுழைவு கட்டணம் பெரியவருக்கு 10 ரூபாயும் குழந்தைகளுக்கு 5 ரூபாய். பார்வை நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. 1500 தாவர வகைகள் 30 பிரிவுகளில் உள்ளது. இந்த புதுச்சேரியை நீங்கள் சென்னையிலிருந்து வந்து அடைய வேண்டும் என்றால் 165 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். 3 மணி 30 நிமிடங்கள் ஆகும். வான்வழி பயணம் என்றால் புதுச்சேரிக்கு வந்து சேர 45 நிமிடங்களே போதும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த எங்கள் ஊரை பற்றி இன்னும் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கால நேரத்தின் கருது நான் ஒரு 12 இடங்களை மட்டும் எடுத்துக்கொண்டேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி, வணக்கம். பாண்டிச்சேரியை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது என்று அத்தனையும் சொல்லிவிட்டீர்கள். மிக்க நன்றி. ரொம்ப உண்மையிலே ஒரு வழிகாட்டுனர் எப்படி சிறப்பாக அந்த ஊரை பற்றி பெருமிதத்தோடு வழிகாட்டுவார்களோ அது போல இப்போது பாண்டிச்சேரிக்கு இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் வந்து பார்த்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு சிறப்பாக பேசிய உங்களுக்கு நன்றியோடு வணங்கி வாழ்த்துகிறோம் ஐயா. அடுத்து நம்மிடையே பேச இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் திரு தர்ஷனாமூர்த்தி அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இங்க நம்மோடு இணைந்திருக்கிறார். ஒரு சிறந்த ஆளுமை மிக்க ஒரு இளைஞர் அவர். அந்த குறிப்பாக முப்ராய் சிட்டி டெவலப்பராக அவர் இருக்கிறார். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ரொம்ப அழகாக பேசுவார். நான் கேட்டிருக்கிறேன் அவர் பேசி. ஒரு நிறைய நம்முடைய
நிறைய அமைப்புகளிலே, ரோட்டரி கிளப் போன்ற அமைப்புகளிலே, ஜேசி போன்ற அமைப்புகளிலே தலைவராகவும் செயலாளராகவும் இருந்த பல அனுபவங்கள் அவருக்கு இருக்கின்றன. மார்க்கெட்டிங் உலகத்திலே 20 வருடத்திற்கு மேற்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு இருக்கிறது. சிறந்த குடும்பத்தோடு அவர் வசிக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு இளைஞர் நம்முடைய இன்றைக்கு திருநெல்வேலியை பற்றி பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். வாருங்கள் சகோதரர் அவர்களே, வந்து உங்கள் பொழிவை தார். நன்றி அக்கா, ரொம்ப அழகான ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க. சூப்பர், மிகச்சிறப்பு. இந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். அதுல முதல்ல வந்து வேலம்மாள் அக்கா அவர்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த மைண்ட் யுவர் மைண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ரொம்ப அழகா சிறப்பா நடத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டீபன் ராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு கவிஞர்களும், பேச்சாளர்களும் தான் பிறந்து வளர்ந்த அந்த ஊர், அந்த பூமியை பத்தி எவ்வளவு ஆத்மார்த்தமா நம்ம விரும்பி இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது அதை அடி மெய் சிலிர்க்க வைக்குது. ஆனா உண்மையிலேயே ஐயா சொன்ன மாதிரி நேரம் இல்லை. ஏன்னா இன்னும் அவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய ஊரை பத்தி இருக்குது. ஆனா அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா அந்த ஊர்ல, அந்த மண்ணுல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, பிறந்து வாழ்ந்தவங்களுக்கு கூட தெரியாத நிறைய பொக்கிஷங்களை வந்து, வரலாற்று பொக்கிஷங்களை அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் சமர்ப்பிச்சீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் பிறந்து வளர்ந்தது திருநெல்வேலி மாவட்டம். நான் பிறந்த ஊர் வந்து கீழமுனீர்குளம் அப்படிங்கிற ஊர்ல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். கடந்த ஒரு 25 வருஷமா முழுக்க முழுக்க அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டுல இருக்கிறோம். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிறது எனக்கு 2001 எனக்கு அறிமுகமாச்சு. அப்போ நம்ம வந்து மேடையில மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வந்து 10,000க்கும் அதிகமான மேடைகள்ல நம்ம பேசியிருக்கிறோம். 1,00,000க்கும் அதிகமான நபர்களை நம்ம நேர்ல சந்திச்சிருக்கிறோம், பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்து இந்த மாவட்டத்தை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நான் அதெல்லாம் யோசிச்சது இல்லை, அதை கேட்டதில்லை. ஏதோ நம்ம டிராவல் பண்றோம், நம்ம ஊரை பத்தி தெரியும். இன்னைக்குதான் முதல் முறையா அக்கா நேத்திக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. இன்னைக்குதான் நம்ம மாவட்டம் என்ன, இந்த மாவட்டத்தினுடைய சிறப்பு என்ன, இது வரலாற்று நிகழ்வுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிச்சு நம்ம தெரிஞ்சவங்கள்ட்டையும் கேட்டு எழுத ஆரம்பிச்சோம்னா அவ்வளவு பொக்கிஷங்கள் இந்த மாவட்டத்துல இருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நான் பிறந்து வளர்ந்த இந்த மண், இந்த மாவட்டத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அக்கா, அது உண்மையிலேயே வேற லெவல். மீண்டும் வாழ்த்துக்கள், நன்றி. திருநெல்வேலி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். அந்த திருநெல்வேலிங்கிற அந்த பேர்லயே எவ்வளவு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒளிஞ்சு கிடக்கு பாருங்களேன். திருநெல்வேலினாலே திருநாளே நம்ம மரியாதையா சொல்லக்கூடிய ஒரு வரி. நெல் இன்னைக்கு நம்ம ஊர்ல இல்ல, உலகம் ஃபுல்லா நெல் இல்லைன்னா, அரிசி இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் உணவை குடிக்கக்கூடியது மரியாதையோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்து வேலி, எல்லாருக்குமான பாதுகாப்பு. எங்களை நம்பி எங்க ஊருக்கு யாரு வந்தாலும் நாங்க பாதுகாப்புக்கு உறுதி அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அக்கா நான் பேசுறது கேக்குதானே? கேக்குது, நீங்க பேச. இந்த திருநெல்வேலி இதுலயே வந்து எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் ஒளிஞ்சு கிடக்கு பாருங்களேன். நான் இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலி அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் ஒளிஞ்சு கிடக்குங்கிறத யோசிக்கல. இன்னைக்கு அதை நம்ம யோசிச்சிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்தியாலேயே வாழ்றதுக்கு உகந்த நகரங்கள் பட்டியல்ல முதல் இடம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா, இந்தியாலேயே திருநெல்வேலி மாவட்டத்திற்கு தான் கொடுத்திருக்காங்கிறத இந்த இடத்துல ரொம்ப பெருமையா நான் சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்துல பிறந்து வளர்ந்தேன் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆசியாவிலேயே 2 அடுக்கு மேம்பாலம் உள்ள ஒரே ஒரு மாவட்டம் எங்களுடைய மாவட்டம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5ம் உள்ள ஒரே மாவட்டம் எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம். குறிஞ்சி மலை சார்ந்த இடம், எங்களுக்கு மாஞ்சோலை எஸ்டேட் இருக்கு. இன்னைக்கு மாஞ்சோலை எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பொக்கிஷம். அது ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். முல்லை காடு சார்ந்த இடமும். இன்னைக்கு எங்களுக்கு களக்காடு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம். அது மட்டும் கிடையாது, களக்காடு புலிகள் காப்பகம். இன்னைக்கு வந்து அதிகமான நிறைய உயிரினங்கள் இருக்கக்கூடிய, விலங்குகள் இருக்கக்கூடிய
ஒரு அருமையான ஒரு இடம் எங்களுக்கு கிடைச்ச முல்லை கடற்காடு, மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். எங்க மாவட்டத்தை ஃபுல்லா ஒரு சுத்துங்களேன், எங்க பார்த்தாலும் நீங்க இந்த விவசாயத்தை நீங்க பார்க்கலாம், பச்சை பச்சைன்னு கையில் கண்ணுல வந்து தெரியும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், அது எங்களுக்கு கூடங்குளம் இருக்குது. இன்னைக்கு கூடங்குளம் அப்படிங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு யூனிட். ரஷ்யாக்கு அப்புறம் உலகத்துல பிரம்மாண்டமான பெரிய 2வது யூனிட் நம்மளுடைய கூடங்குளத்துலதான் இருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சி. பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும், தேரிக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதி இன்னைக்கு உலகத்திலேயே செக்க செவேர்னு மண்ணு பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது இந்த தேரிக்காடு தான். வற்றாத ஜீவ நதி தாமிரபரணி நதி, 365 நாளும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, எங்க மண்ணுக்கு கிடைச்சிருக்குன்னா அது தாமிரபரணி. இன்னொரு சிறப்பு இருக்கு இதே தாமிரபரணிக்கு, எந்த மாவட்டத்துல பிறந்துச்சோ அதே மாவட்டத்துல முடியக்கூடிய ஒரு நதி, ஒரு ஆறு எங்களுடைய பெருமைக்குரிய தாமிரபரணி நதி ஆறு அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்க சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்ல, புகழ் பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில். இந்த காந்திமதி அம்பாள் கோயிலுக்கு என்ன சார் சிறப்பு? தமிழ்நாட்டினுடைய பரப்பளவுல 3வது பெரிய கோயில் இந்த நெல்லையப்பர் கோயில். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒவ்வொரு ரத வீதி சொல்லுவாங்க, வடக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி சொல்லுவாங்க. இதுல கிழக்கு ரத வீதி அந்த கோயிலுடைய வாசல். நீங்க அங்க இருந்து கிளம்புனீங்கன்னா உலகத்திலேயே இந்த கிழக்கு ரத வீதி ஒரே ரோடு, அதிகமான தூரத்துக்கு போகக்கூடிய ஒரே கிழக்கு ரத வீதி வந்து எங்களுடைய நெல்லையப்பர் கோயில். நீங்க வாசல்ல இருந்து கிளம்புனீங்கன்னா தூத்துக்குடிக்கு நேரா போய்கிட்டே இருக்கலாம், திருச்செந்தூருக்கும் போயிடலாம். இந்த 2 பகுதிக்கும் கிழக்கு ரத வீதி, இவ்வளவு பெரிய ஒரு வீதி வந்து எங்களுடைய நெல்லையப்பர் கோயிலுக்கு உண்டுங்கிறத நான் பெருமையா சொல்லிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, உலகத்துல 3வது பெரிய தேர் உள்ள தேர் இருக்கிறது எங்களுடைய நெல்லையப்பர் கோயில் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம், பெருமையான ஒரு விஷயம் கூட. அதிகமான அணைக்கட்டுகள் உள்ள ஒரே மாவட்டம் எங்களுடைய மாவட்டம். தென் இந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று பெருமையாக அழைக்கப்படும் மாவட்டம் எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம். வற்றாத அருவி அகஸ்தியர் அருவி, 365 நாளும் ஒரு நாள் கூட தண்ணி வராம இருந்தது கிடையாது, இது வரலாறு. சோ அப்படிப்பட்ட ஒரு அகஸ்தியர் அருவி இருக்கிறது எங்களுடைய மாவட்டம். அது மட்டுமல்ல, நம்ம சிவன் பார்வதி அவர்களுடைய திருமணத்தை காட்சி கொடுத்து அதை வந்து காமிச்ச இடம் தான் பாபநாசம். இன்றும் அகஸ்தியர் அவர்கள் அங்க உயிரோட இருக்கிறாங்க, நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு அதிகமா நம்பக்கூடிய ஒரு இடமும் வந்து எங்களுடைய நெல்லை மாவட்டம். உலக புகழ் பெற்ற தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் ஆதிச்சநல்லூர்ல இருக்கு, அதுவும் எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம். அதுல சமீபத்துல ஒரு கண்டுபிடிச்சாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாதுகாத்து வச்சிருந்த ஒரு தேன் அதை எடுத்திருக்கிறாங்க. உலகத்திலேயே எல்லா உணவுப் பொருட்களும் கெட்டு போகாத ஒரே ஒரு உணவு தேன் அப்படிங்கிறத இந்த ஆராய்ச்சி ஆதிச்சநல்லூர் ஆராய்ச்சியில தான் அதை கண்டுபிடிச்சாங்க. இப்பவும் அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க. இதுவும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஐயா எனக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க, பாரதியாரை பத்தி அவ்வளவு அழகா சிறப்பா சொன்னாங்க. இன்னைக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் பாரதியாருடைய அவர் இதுவரைக்கும் எழுதின கவிதைகள், கற்பனைகள் யாருக்குமே தெரியாதது கிடையாது. அவர் படிச்சதே எங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மதிதா MDT பள்ளியில படிச்சிருக்கிறாருங்கிறத நாங்க பெருமையா சொல்லிக்கிட்டோம். ஆசியாவிலேயே ஒரு விநாயகர் கோயிலுக்கு கோபுரம் வச்சு இருக்கக்கூடிய உச்சிஷ்ட விநாயகர் கோயில் எங்களுடைய நெல்லை மாவட்டத்துல தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, கோடகநல்லூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராகு கேது ஸ்தலம் 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. நவ கைலாயத்தில் இதுவும் ஒன்று. இங்க இந்த கோயிலுக்கு ஆத்மார்த்தமா மனசுல நினைச்சிட்டு போனவங்களுக்கு 2 விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போன எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. இந்த 2 சிறப்பும் இந்த கோடகநல்லூர் கோயில் உண்டுங்கிறது எங்களுக்கு ஒரு மிக சிறப்பு. உலகத்தின் பூமத்திய ரேகை அது டச் ஆகக்கூடிய இடம் எங்களுடைய திருநெல்வேலி
மாவட்டம்ங்கிறதும் ஒரு பெருமை. பாளையங்கோட்டை அருங்காட்சியகத்துல ஒரு காலகட்டத்துல 1947க்கு முன்னாடி பிரிட்டிஷர்கள் அவங்க எல்லாம் வந்து ஆட்சி பண்ணும்போது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய தம்பி ஊமைத்துறை அவர்களை ஜெயில அடைச்சி வச்சிருந்ததை இன்னைக்கு பாளையங்கோட்டை அருங்காட்சியகம் சொல்லிட்டு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இதுவும் எங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு. 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நமக்கு என்ன தேவை, கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தேவை, ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், பேருந்து நிலையமா இருக்கட்டும், எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாவட்டம்னா எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம். இன்னைக்கு உலகத்துக்கே சிம்ம சொப்பனமா இருந்துட்டு இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணது நம்முடைய இந்திய தேசம். அதற்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பகுதி ISRO எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கப்பல் போய்கிட்டு இருக்கு. அந்த கப்பல் எங்க போகுது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கண்காணிச்சு இருக்கக்கூடிய INS விஜயநாராயணம் அது எங்களுடைய மாவட்டத்துல இருக்கு. அது மட்டும் கிடையாது, நிறைய குளங்கள், ஏரிகள், வாய்க்கால், நீர்வளம் அதிகம் உள்ள ஒரு மாவட்டம் எங்களுடைய மாவட்டம். 100 ஆண்டுகளுக்கு மேல கல்லூரி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எங்களுடைய மாவட்டம். STC கல்லூரி அது வந்து எங்களுடைய மாவட்டம். அப்புறம் வந்து சேவியர்ஸ் காலேஜ் அது 100 ஆண்டுகளை கடந்திருக்கு. இதுக்கு மத்தியில ஜான்ஸ் காலேஜ் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. அதுவும் சிறப்பு வாய்ந்தது எங்களுடைய நெல்லை மாவட்டத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. நவ திருப்பதி, நவ கைலாயம் சொல்லுவாங்க. நவ திருப்பதி 9 இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் எங்களுடைய மாவட்டம். அது என்னன்னு சொல்றேன்னா, ஸ்ரீவைகுண்டம், நத்தம், திருப்புலிங்குடி, ரெட்டை திருப்பதி அங்க 2 இருக்கு. அப்புறம் பெருங்குளம், தென் திருப்பேரை, திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி, இந்த 9 நவ திருப்பதியும் இருக்கக்கூடியது எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம். நவ கைலாயம், பாபநாசம், சேர்மகாதேவி, கோடகநல்லூர், குன்னத்தூர், முரப்பநாடு, தென் திருப்பேரை, ராஜபதி, சேர்ந்தபுமங்கலம், ஸ்ரீவைகுண்டம் அத்தனையும் இருக்கக்கூடிய நவ கைலாசமும் எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. இதெல்லாம் எங்களுடைய மிகச்சிறப்பு. இதையும் தாண்டி தொழில் வளத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக தான் பிறந்து வளர்ந்த சொந்த மாவட்டத்தை விட்டு வெளி ஊர்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கு போயிட்டு இருந்ததெல்லாம் மாத்தி இன்னைக்கு எங்களுடைய மாவட்டத்துல மிக பிரம்மாண்டமான 2 தொழிற்சாலை நிறுவனங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஒண்ணு கங்கை கொண்டான். கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்றைக்கும் 250ற்கும் அதிகமான நிறுவனங்கள் அமைக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை எங்களுடைய கங்கை கொண்டான்ல இருக்கு. சமீபத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க. அங்க புதுசா ஒரு சில கம்பெனி வந்து வர இருக்குது. கிட்டத்தட்ட 1537 கோடி செலவுல விக்ரம் சோலார் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அங்க வந்து வர இருக்குது. அது போக நம்மளுடைய டாடா நிறுவனமும் வந்து சோலார் சம்பந்தப்பட்ட பேனல் தயாரிக்கிறதுக்காக 6000 கோடி முதலீடுல தொழிற்சாலை ஆரம்பிக்க போறாங்க. இது இன்னும் எங்களுக்கு சிறப்பு. இதையும் தாண்டி எங்களுடைய மாவட்டத்துல நாங்குநேரி இருக்கு. நாங்குநேரினாலே எல்லாருக்கும் மைண்ட்ல வருது செஸ், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இதுதான் நமக்கு மைண்ட்ல வரும். இந்த நாங்குநேரியில இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம், இந்தியாலேயே 2வது வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, நிம்ஸ் சொல்லுவாங்க, நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரர் ஜோன். இந்த நிம்ஸ் இந்தியால ஒரு இடத்துல இருக்கு, பூனேல இருக்கு. 2வதா இந்த நிம்ஸ் வரதுக்கு உண்டான எல்லா அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குதுன்னா எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம் மட்டும்தான். அவங்க ஒரு 5 விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க. 1, நல்ல காற்று வளம் இருக்கணும். எங்கள்கிட்ட காற்று வளம் இருக்குது. 2, அங்க வந்து எந்த நேரத்திலையும் ஒரு தொழிற்சாலை இயங்கும் பொழுது கரண்ட் கட் ஆகக்கூடாது. கூடங்குளம் ப்ராஜெக்ட் எங்களுக்கு இருக்கு. அடுத்து அங்க உற்பத்தி ஆகிற பொருள் எல்லாம் நாங்க வான்வெளியில கொண்டு போறதுக்கு எங்களுக்கு பக்கத்துல தூத்துக்குடி ஏர்போர்ட் இருக்கு, இந்த பக்கம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட் இருக்கு. இதையும் தாண்டி இந்த போக்குவரத்து சாலைகள் 4வது மிக பிரம்மாண்டமான போக்குவரத்து சாலைகள் இருக்கு. 5வது எங்களுடைய தூத்துக்குடி போர்ட். இந்த 5 இருக்கிற ஒரே ஒரு மாவட்டம் இந்தியாலேயே நிம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது அடிப்படை தேவை. எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிறதுல நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, எவ்வளவு உணவுகள் இருந்தாலும் உலகம் ஃபுல்லா அவ்வளவு பேருக்கும் அல்வா கொடுக்கறது நாங்க தான். நான் எல்லாருமே பெருமையா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு உணவை
உலகம் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமை எங்களுக்கு ஒரு பெருமை. பாசம் காமிக்கிறதுல எங்களை மிஞ்சுறதுக்கு ஆள் கிடையாது. மரியாதை கொடுக்கறதுல வாங்க போங்க இருங்கன்னு சொல்லிட்டு வயசு குறைஞ்சவங்களுக்கு கூட மரியாதை கொடுக்கறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். எங்களுடைய மாவட்டத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு 100% இருக்குங்கிறத இந்த இடத்துல நாங்க வந்து சொல்லிக்கிறோம். இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்குங்கிறத நான் சொல்லலைங்க. இன்னைக்கு காலையில நான் இப்போ மீட்டிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய இதே அலுவலகத்துல ஒரு 100 பேர் வச்சு ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் அதிகமான பெண்கள் வந்திருந்தாங்க. அந்த பெண்கள் சொன்னதுதான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல நமக்கு வந்து பாதுகாப்பு அவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னது. சோ இவ்வளவு பெருமைகள் இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி மண்ணுல இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல பிறந்து வளர்ந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. உண்மையிலேயே வந்து நேரம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தான் பிறந்து வளர்ந்த தன்னுடைய மாவட்டத்தின் சிறப்புகளை நிறைய சொன்னோம். இன்னும் நிறைய பேர் சொல்லல, டைம் இல்லைங்கிறதுனால. இன்னும் எங்களுக்கு நிறைய சிறப்பு இருக்கு. ஆனா இதை எப்படி பண்ணா நல்லா இருக்கும்னா, ஏன்னா நம்ம ஒரு 6 பேர் நம்ம ஷேர் பண்றோம். ஆனா நிறைய கருத்துக்கள் நமக்கு தேவை. இந்த 6 பேர் சொல்றத ஒருத்தர் அல்லது 2 பேர் மட்டும் நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய கருத்துக்களை எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுக்க முடியும். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த பாசத்திற்குரிய வேலம்மாள் அக்காவுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அது போக மைண்ட் யுவர் மைண்ட் அந்த நிறுவனத்தை அழகா நடத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டீவன் ராஜ் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டீங்க. எல்லாம் பெரிய பெரிய லெஜெண்ட். உங்களுடைய ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துறதுக்கு அக்கா சொல்லும்போது குறைச்சிதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுவே வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துற அளவுக்கு இருக்குது. அவ்வளவு பெரிய ஒரு ஹிஸ்டரி எனக்கு இல்லை. ஆனா உங்களுக்கு மத்தியில பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னுடைய தாய் தந்தைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி. நன்றி அக்கா. அருமை. வேலம்மாள் மேடம் ஒரு வார்த்தை. மிக்க நன்றி சகோதரர் அவர்களுக்கு. மிக சிறப்பாக திருநெல்வேலி மாவட்டம் அந்த உணர்வு தான் இப்போது பேசிய 6 ஆளுமைகளிடமும் நான் கண்டது என்னவென்றால், அவரவர்கள் வாழக்கூடிய அந்த நிலத்தினுடைய அந்த அன்பும் அந்த ஆளுமையும் வெளிப்பட்டது. அந்த வகையிலே தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. ஏனைய பெரியவர்களுக்கும் என்னுடைய மனம் கரிந்த நன்றி. அழைத்தவுடன் ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் உடனடியாக அவர்கள் எனக்கு நான் பேச வருகிறோம், எங்கள் ஊரை பற்றி பேசுவதற்கு என்ன தயக்கம் என்று தயங்காமல் வந்து மிகச் சிறப்பாகவும் பேசினார்கள். அந்த வகையில் நன்றி சொல்லி இதை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த நம் மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் அமைப்பினுடைய எங்களுடைய பாஸ் எங்களுடைய என்று சொல்லக்கூடிய ஸ்டீவன் ராஜ் ஐயாவுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பின் நன்றியை சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. நல்ல உரையா இருந்தது. ஒவ்வொருத்தரும் பல தகவல்களை கொடுத்துருக்கீங்க. வேலம்மாள் மேடம் கிட்ட நான் ஒரு நாள் தான் கேப் விட்டேன், ஒரு நாள் தான் கொடுத்தேன். அந்த இடைவெளியில இங்க 6 பேர் அரேஞ்ச் பண்ணி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்கு வேலம்மாள் மேடம் முதலில் நன்றி. முனைவர் நம்ம பரம்பு நடராஜன் சாரு, சண்முகம் சாரு, ராஜேந்திரன் சாரு, பசுமை தெல்லை சிவகுமார் சாரு, கம்ஜர் மாதவன் ஐயா, தட்சிணாமூர்த்தி, இவர்கள் அனைவருக்கும் மைண்ட் யுவர் மைண்டின் சார்பாக நன்றி கூறுகிறேன். ஓரிருவர் பின்னூட்டம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். யார் கொடுக்குறது? ஒரு 2 நிமிடம் 2 நிமிடம் யாராவது பின்னூட்டம் கொடுக்கலாம். யார் கொடுக்க மேடம் பேசுறீங்களா? எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மிக சிறப்பா பேசி இருந்தீங்க. உங்களோட ஒவ்வொருத்தர் ஒரு 4 பேர் பேச்சு கேளுங்க, ஒரு 4 பேர் போற பாதையில போங்க, ஒரு 4 ஊரை தெரிஞ்சுக்கங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருமையா 6 ஊரு, எல்லா ஊருமே மிகச்சிறந்த ஊரு. அதை கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. திருநெல்வேலி, மதுரை, பரம்பூர், சோழவந்தான், நாமக்கல், பாண்டிச்சேரி, இப்படி இந்த 6 ஊரை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய மொத்த இதுல பார்க்கும்போது தமிழ் சிறப்பு இருந்தது, அரசனின் சிறப்பு இருந்தது, ஆட்சி சிறப்பு இருந்தது, அப்புறம் இயற்கை, சான்றோர்கள், ஊரினுடைய பெருமை, சுற்றுலா தலங்கள், இப்படி எண்ணற்ற சிறப்புகள் உங்களுடைய பேச்சுல இருந்தது. நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே 1 மணி நேரம் கொடுத்திருந்தா கூட மிகச் சிறப்பா நீங்க
இன்னும் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை வந்து நாம எல்லாருமே நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். மிக்க நன்றி. பேசுவதற்கு நேரம் இல்லை, அதனால நான் சுருக்கமாக என்னுடைய இந்த செய்தியை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அமுதா மேடம். கல்யாண மேடம் வாங்க ஒரு அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கம். வேலம்மாள், இதை வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 6 பேர் வந்து அவங்க ஊரை பத்தி பேசுறது அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்ச ஊர் தான் நாமக்கல்லாம், இருந்தாலும் ரொம்ப அழகா வந்து நிறைய தகவல்கள், தெரியாத தகவல்களும் அதுக்குள்ள இருந்து வெளிவந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஊரை பத்தி வந்து அப்பப்போ ஒரு நாள் பேசுனீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. பாண்டிச்சேரியில இருந்து பேசினவங்க மட்டும் எனக்கு அந்த மாத்திரை மந்திருக்கு இப்பெல்லாம் இமெயில் மூலமா மட்டும்தான் அவங்க வந்து டிக்கெட்டே கொடுக்குறாங்க. அதை மட்டும் சொல்லிக்க விரும்புறேங்க. ஆமாமா, அதை வந்து நீங்க நேரடியா போனா தான் உங்களுக்கு வந்து அங்க இணைப்பு கொடுப்பாங்க. பதிவு வந்து எவ்வளவு பேர் அங்க உட்கார்றாங்க பார்த்தீங்கன்னா இமெயில் கான்டாக்ட் கிடையாது. இல்ல ஏன்னா அங்க பதிவு வந்து, ஏன்னா நான் பக்கத்துல தான் இருக்கேன், அங்க அதை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க சில நடைமுறை சித்தாந்தங்கள் இன்ன வரைக்கும் அவங்க கடைபிடிக்கிறதுனால அதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நேரடியாக வந்தால் தான் முடியும். 3வது நபர் மூலமாக கூட போக முடியாது. நன்றி. அதாவது அங்க தங்கறதுக்கு எல்லாமே எப்படி வேணாலும் புக் பண்ணலாம். அந்த உள்ள அந்த கோல்டன் இது பாக்குறதுக்கு மட்டும்தான் ஆன்லைன் கம்பல்சரி. சார் கொல்லிமலை பத்தி எல்லாமே அழகா சொன்னாங்க, நிறைய தகவல்கள். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி, நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஒரு பரம்பமலை பத்தி ஒரு நீண்ட நெடிய உரை வேணும். நமக்கு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் இருக்கு. சீதாப்பழமலை நிறைய சொன்னாரு. நம்ம இன்னும் அங்க இப்போ அந்த அளவுக்கு இல்லைன்றது நமக்கு தெரியுது இயற்கையை பார்க்கும்போது. மதுரை மாநகரத்துக்கு எத்தனை பேர் சொன்னாரு சார்? அந்த பெயர்கள் எல்லாம் வந்து ஆச்சரியத்துக்குரிய விஷயம். அரசு சோழம் தான் அது சரி, எந்தெந்த அரசாங்கம் ஆண்டது அப்படின்ற செய்திகளும் சொன்னதுக்கு நன்றி. சோழவந்தான்ன்றது நாங்கெல்லாம் தெரிஞ்சிக்காத ஒரு ஏரியா, அதை பற்றி நல்ல ஒரு செய்திகளை சொன்னீங்க. உங்களுக்கும் நன்றி. நாமக்கல் நான் போய் பார்த்திருக்கேன். நாமக்கல்ல அந்த கோட்டை மட்டும் பார்க்கல, கொல்லிமலையெல்லாம் நான் சுத்தி இருக்கேன். அருமையான உரை கொடுத்தீங்க. புதுச்சேரியை பத்தி ஒரு வரலாறு கம்ப்ளீட்டா அப்படியே ஒரு முழு, அதாவது சுத்தி பார்க்கலாம் அப்படின்றது மாதிரி எல்லாத்தையும் தெளிவாவே சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். உரைக்கு அதுல பார்க்க வேண்டிய இடங்கள் நான் நீங்க சொன்ன எல்லா இடமும் பார்த்துட்டேன். நான் ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டேன். திருநெல்வேலியை பற்றி நல்லா சொன்னீங்க. நிறைய செய்திகள் திருநெல்வேலி பத்தி நிறைய கோயில்களா சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி. திருநெல்வேலி பற்றி நாங்க இங்க கோயில்களை பற்றி நிறைய பேசுறதை விட மற்ற விஷயங்களை பேசுறது வந்து எங்களுக்கு இங்க ஆர்வமா இருக்கும். பெரும்பாலும் நாங்க கோயில்களை பேசுறதுக்கு தனி இடங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்கு மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினேன். உங்களுக்கு சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எங்கள் மைண்டியர் நிர்வாகம் குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வேலம்மாள் மேடமுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ. அவர் நெல்லையப்பர் கோயில் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு.